கால சத்தம், அந்த மண் அந்த அந்த போர்ஷனை தட்டுற மாதிரி பேன்னு தட்டினோடனே பொறி பொறியாக விழுந்து டபக்குன்னு மேலே போயிடறான். ஸ்தோத்திரம். ஆனால் வேறு கொண்டதை புடுங்கிறது எப்போன்னா இங்கே இப்போ. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வராதிங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எங்களை கூட்டு போகாதீங்க, போதும் எங்களுக்கு, நாங்கள் செட்டில் ஆதார் கார்டில் பேரெல்லாம் மாற்றிட்டோம் ஐயா, ஐயா நம்பர்லாம் மாற்றிட்டோம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஐயா, இப்போ போய் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர்றேங்கிறீரு, சொல்ல முடியுமா? ஆனால் இருதயம் என்ன சொல்லணும்னா, எல்லாம் செட்டில் இருக்குது ஜம்முன்னு, எதையும் தூக்கிட்டு போக வேண்டாம் ஆண்டவர், எங்களை விட்டுறீங்களா? இந்த உலகத்தில் மேலே ஆசை வச்சுட்டு வேறு கொள்றவன் கடைசியில் அவன் எதை நம்பினானோ, எது ஆசீர்வாதம் நினைக்கிறானோ, ஃபோக்கஸ் மேலே இருக்கிறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் கீழே வச்சானோ, அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த உலகமே போதும், இந்த உலக சுகங்களே போதும், இந்த உலகத்தில் செட்டில் ஆகிட்டோம், அதாயிட்டோம் இதாயிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தால் ஈஸியாக தட்டி எழுப்ப முடியாத நிலைமை வந்துடும். ஒரு லோத்தையும் லோத்து மனைவியும் லோத்து பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்றதுக்குள்ள படாது பாடுபட்டாங்க. பரலோகமே படாது பாடுபட்டுருச்சு. எப்பா இந்த டங்கு இருக்கும்போது என்ன புலம்பி லொடன் ஆக்கி அந்த ஒரு என்னடாது ஒரு சென்ட் நிலத்துக்காக என்ன பாடு, சாபமான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்றான். அந்த உலகத்துக்குள்ள அவன் வேறு கொண்டது நிமித்தம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் வேறு கொண்டிருக்காங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Sinners in the hands of an angry God ன்னு சொன்ன அந்த புஸ்தகத்தை நம்ம லைக் பண்ணல. கடும் கோபமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாவிகள், அதான் அதுக்கு அர்த்தம். அந்த புக்கை எவனும் வாசிக்க மாட்டான் வாங்கி. திராட்சை செடியை போல் வளருவாய் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டா, குட்டி குட்டி புஸ்தகம் போட்டா பயங்கரமா சேல்ஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம தேடுகிறது டோன்ட் சீக் an easy going life, seek a hard life for Christ. The reward is far fetching. Hallelujah. Great reward. பார்த்தீங்களா, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் காரியங்கள், முக்கியமான காரியங்கள். பரலோகத்துக்கு போகணுன்னா ரெண்டு முக்கியமான காரியங்கள். ஒன்று அவன் இருதயம், இன்னொன்று அவன் மனசு. அல்லேலூயா. இதில் ஒரு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் வேணும், ஒரு டிசிப்ளின் வேணும். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் மனசுங்கிற ஒரு ஆளாக நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு மனசே ஒரு ஆள். இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்கு இங்கே வந்து கில்ட்டெல்லாம் போட்டு வந்ததுனால க்ளீனாக நமக்கு இருக்குது, டிப்டாப்பாக வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயமில்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய நமக்கு உதவியாக இருக்குது. மைண்டை போட்டு அப்படி கட்டுங்கிறார். Cut up your loins of your mind. சேர்ந்து நாம் கர்த்தருடைய பாடங்களை கற்றுக்கொள்வோமாக. அப்போ போன வாரம் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம், சரியான ஒரு பாடம். நாம் ஏலியன்ஸ், உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏலியன்ஸ் என்று சொல்லும் பொழுது வேற்று கிரகத்தார்கள், நம்மளை பார்த்து வேற்று கிரகத்தார்கள், என்ன சார் நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன், என்னை பார்த்து வேற்று கிரகத்தாருங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பரலோகம் நம்மை அப்படித்தான் சொல்லுகிறது. பரலோகம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரு நிலையில்லாத இந்த பூமியில் இதுதான் நிலையானது என்று சொல்லி அர்த்தமில்லாமல், அதாவது திசை தெரியாமல், எதிர்காலம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததான நம்மை தேவன் ரொம்ப அழகாய் நம்மை பரலோகத்தை காட்டி விசுவாசிக்க வச்சு, இந்த உலகம் இது இல்லை, நீ நினைக்கிறது தப்பு, இவ்வளோதான் நீ நினச்ச, ஆனால் நான் உனக்காக நினைக்கிறது வேற அப்படின்ட்டு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினதுனால இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை பார்த்து வாழலை,
பரலோகத்தை பார்த்து வாழ்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய பாடல்கள் அப்படி இருக்குது. இல்லைன்னா நம்ம என்ன மாதிரி பாடியிருப்போம்னா, எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும்னு பாடியிருப்போம். தொப்பிக்காரன் பாடின பாட்டை நம்ம பாடிட்டு இருப்போம். நிம்மதி தெரியாமல் அலைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்குறான். ஆனால் இன்றைக்கி அந்த பாட்டை பாட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி பாடுகிற பாட்டெல்லாம் பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. ஒரு காலத்தில் நம்ம அப்படி பாடினோமா, எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அட பாவம், அவன் எவ்வளவு எதுக்காக பாடினான்னு தெரியல. உண்மையாக பாடி தொலைச்சானா இல்லை பணத்துக்காக பாடினானான்னு தெரியல. ஆனால் அந்த கவிதையில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி இயங்குகிற ஜனங்கள் தான் வெளியில் உள்ள ஜனங்கள். ஆனால் கர்த்தரோ நம்மை வேறு பிரித்து கொண்டு வந்தார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டீச் பண்ணி கொண்டு போகும்போது எனக்கு ஆலோசனை கொடுத்து முடிவிலே மகிமையில் என்னை சேர்ப்பீர்னு போட்டு. அப்போ முடிவில் தான் மகிமையில் சேர்க்கு. முடிவில் லாஸ்ட்டாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியாணி சட்னி கிட்னி எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக சிக்கன் பிக்கன்லாம் 65 85 கொடுத்து கடைசியில் ஐஸ்கிரீம் கொடுக்கும். அது மாதிரி கடைசியில் பரலோகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இப்போ எனக்கு ஆலோசனை தந்து முடிவிலே மகிமையில் சேர்ப்பீர். அப்போ ஆலோசனை இப்போ எங்கே கிடைக்குதுன்னா சபையில் கிடைக்குது. அவருடைய பந்தியில் கிடைக்குது. அவருடைய பாத சன்னிதானத்தில் வரவழைத்து ஆலோசனை கொடுத்து முடிவிலே மகிமையிலே சேர்க்கிற தெய்வம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்ம அப்படி வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில். அந்த சிதறி இருக்கிறவர்கள்ங்கிற ஒரு வார்த்தையில் எவ்வளவு பெரிய அர்த்தத்தை ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்து கொட்டினார். இன்னைக்கு சிதறி இருக்கிறோம், ஒரு நாள் ஒன்றாய் கூடுவோம். அந்த ஒன்றாய் கூடுவது பூமியில் அல்ல. அது கொஞ்சம் யோசிச்சுங்க, எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றாய் கூட மாட்டவே மாட்டோம். கேளுங்க, சொல்லி பாருங்க. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்னான்னா நமக்குள்ள ஒன்று இல்லை. இந்த உலகம் முழுவதும் எத்தனை கோடிக்கணக்கான கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எத்தனை திருச்சபைகள், எத்தனை பரிசுத்தவான்கள். மூளைக்கு மூளை ஏதாவது ஒரு சபையில் ஒரு 10 பேர் ஆராய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சூப்பர். 10 பேர் ஆராதிச்சாலும் ஒன்று தான், 10,000 ஆராதிச்சாலும் ஒன்று தான், 10 லட்சம் ஆராதிச்சாலும் ஒன்று தான். ஆனாலும் எல்லாருமே ஒரே ஒரு டைட்டில் கீழாக, ஒரு தலைப்பு கீழாக தேவன் அடைத்து போட்டார், சிதறி இருக்கிறவர்கள். அவ்வளவுதான். ஒரு இடத்துல 10 லட்சம் பேர் ஆராதிக்கிறாங்கன்னா அதில் பெருசாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல 15 பேர் இல்லை 40 பேர் ஆராதிக்கிறாங்கன்னா ஒரு தாழ்மையாக நினைக்கிறதுக்கு, அசிங்கமாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 2 பேர் ஆராதிச்சாலும் அந்த 2 பேருக்காக அருள்நாதர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். கரெக்டா? அங்கே கூட இருக்கிறேங்கிறார். 10 லட்சம் பேர் ஆராதிச்சாலும் அங்கே கூட இருக்கிறேங்கிறார். 2 பேர் உட்காந்து ஸ்தோத்திரம்னு சரியாக கூட ஸ்தோத்திரம் பண்ண தெரியாதவங்களா இருந்தாலும் கூட விசுவாசத்தையும் உள்ளத்தையும் பார்க்குற தெய்வம் அவர்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையினாலே இந்த உலகத்தில் சைஸ் ஆஃப் தி சர்ச்சை பொறுத்த மட்டும் நம்ம எதையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்படி பேசிடவே கூடாது. க்ளோரி டு காட். அமேன், அமேன். அவருடைய சித்தம். கர்த்தர் நல்லவர். நம்ம எப்போதுமே என்ன நினைக்கணும்னா, நீ 10 லட்சம் பேர் ஆராதித்தாலும் 10 பேர் ஆராதித்தாலும் தேவன் ஒரே ஒரு தலைப்பில் எல்லாரையும் அடக்கி போட்டார், சிதறப்பட்டவர்கள்னு போட்டார். சிதறப்பட்டவர்கள். இந்த சத்தியம் தெரிஞ்சால் ஏன் சபை உன் சபைன்னு பேச மாட்டோம். அங்கேருந்து ஆள் இங்கே வர்றது, இங்கேருந்து ஆள் அங்கே போகிறது, அப்படி இப்படின்னு திருட்டு வேலையெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், செய்யவே மாட்டோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அங்கங்கே கைக்குத்தல் அரிசி மாதிரி குத்துடான்னு. எந்த ஊர் நெல் வருதுன்னா பார்த்துக்கிட்டா குத்துறோம் பூமி எடுக்கிறதுக்கு. ஆண்டவர் நெல்லுகளை கொண்டு வர்றாரு, நீ குத்திக்கிட்டே இரு. அவர் நினச்சி கொண்டு இங்கே ஒருத்தன் குத்துறான், நீ போ பூமி எடு, பிரைஸ் தி லார்ட், எடுத்துகிட்டு போவோம். குத்துற வேலைக்கு நமக்கு என்ன கிடைக்கிது, சம்பளம் மேலே கிடைக்கிது. உமி எடுத்ததுனால நீங்கள் சந்தோஷமாக, யாருக்கு எங்கே உமி எடுக்கப்படுகிறதோ, களைகள் பிடுங்கப்படுகிறதோ, கர்த்தருக்கு
கொடான கொடி ஸ்தோத்திரம். இன்றைக்கி அப்படி பார்த்தா நம்ம பல பல இடங்கள்லேருந்து பல பல டைரக்ஷன்லேருந்து வந்து இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவராக்க அந்த வேலையை செஞ்சது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒழுங்காக ஆராதிச்சுட்டு போகணும், அவ்வளோதான் நியாயம். மேலே போகிறதுக்கு ஆயத்தமாகணும், அதுதான் நியாயம். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்போது சிதறி இருக்கிறவர்கள் போன வாரத்தில் அதோட நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து 2வது வார்த்தைக்கு வரும்போது தான் நம்ம இன்னைக்குள்ள பிரசங்கத்தின் காரியங்கள் வரும். 2வது வார்த்தையை படிக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. அப்போ இந்த பரதேசிகள் அப்படின்னா இந்த 2 வார்த்தையும் இணை பிரியாத வார்த்தைகள். எங்கே நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னாலும் அந்நியர்களும் பரதேசிகளும் அப்படிங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவுதான் நம்ம இந்த பூமியை சொந்தம் பாராட்டி, எவ்வளவுதான் நம்ம ஆசையாக இருக்கிறது தப்பு இல்லை. ஒரு வீடு கட்டணுன்னா ஆசையாக இருக்கிறது தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பே கிடையாது. நம்ம கொடுக்கப்பட்டதில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதில்ல. கர்த்தர் ஒரு நாளும் அது தப்புன்னு சொல்கிறதில்லை, அனுபவிக்க சொல்லுகிறார். அந்த எவ்வளவுதான் இருந்தாலும் அதெல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதுக்கு மேலே தேவன் நம்மை அனுபவிக்க நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் தேவன் நல்லவர். அல்லேலூயா. இந்த பூமியிலையும் நமக்கு ஒரு ஆனந்தம் தேவை, ஒரு மகிழ்ச்சி தேவை. பூமியில் மகிழ்ச்சியே இல்லாமல் ஸ்தோத்திரம் இருந்தால் எப்படி? அப்போது இங்கேயும் நம்மை அனுபவிக்க வைக்கிற நல்ல தெய்வம், இதை விட சொல்லி முடியாத ஆனந்த பேரானந்தத்துக்குள்ளே கொண்டு போகிற நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். அப்போ போன வாரம் அந்நியர்கள் அப்படிங்கிற மேட்டரில் நம்ம பேசினோம். இப்போது பரதேசிகள் என்கிற ஒரு வார்த்தை அந்நியர்கள் அப்படிங்கிற வார்த்தையை காட்டிலும் ஸ்தோத்திரம், அதை காட்டிலும் இன்னும் ஆழமான வார்த்தை, இன்னும் ஆழமான வார்த்தை. அது என்ன? அந்நியர்கள் சொன்னாலே என்ன அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரின் கண்ட்ரியில் வாழுகிறவர்கள், வேற ஒரு தேசத்தான் இங்கே வாழ்கிறான். அப்போ அவனுக்கு பேர் அந்நியன்னு பேர். அப்படியானால் வேறொரு தேசத்துக்கு சேர்ந்த மனுஷன் இந்த தேசத்தில் வாழ்கிறான். அப்போ அவனுடைய குடி உரிமை அப்படிங்கிறது அவன் எந்த தேசத்தில் அவன் பிறந்தானோ அந்த தேசத்தில் தான் அவனுடைய குடி உரிமை எழுதப்படும். அந்த தேசத்துக்கு சேர்ந்தவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த தேசத்துக்கு சேர்ந்தவன். அப்போது இங்கே ஒரு பர்பஸ்க்காக, இங்கே ஒரு வேலைக்காக அவன் வந்திருக்கிறான். அந்த வேலையை முடிஞ்ச உடனே அவன் தன்னுடைய குடியுரிமை எங்கே இருக்குதோ அந்த தேசத்துக்கு அவன் என்ன செய்யணும்? அவன் திரும்பி போயிடணும். அந்த தேசம்தான் அவனை ஆதரித்து அவனை வெல்கம் பண்ணும். இந்த தேசம் வெல்கம் பண்ணாது. இந்த தேசம் வெற்று கிரகத்தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். ஏலியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் போன வாரம் அழுத்தம் திருத்தமாக நான் உங்களுக்கு சொன்னேன். ஏலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இது ஏலியனேட்டட், வி ஆர் ஏலியனேட்டட் பீப்புள். இதை குறித்து ரொம்ப பெருசாக நம்ம போக வேண்டாம். ஆனால் இன்றைக்கு இந்த பரதேசிகள் என்கிறதான வார்த்தை என்ன இன்னும் ஆழம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க, அது சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கு அர்த்தங்கள் உண்டு. The word in 1 Peter chapter 1ல பார்க்கும்போது it signifies so many things like pilgrims. பில்கிரிம்னா தமிழில் என்னது சொல்ல? ஸோ பில்கிரிமேஜுக்காக வந்திருக்கிறான். இப்போ இந்த கோயிலாக போகிறாங்க பார்த்தீங்களா? புனித யாத்திரை, அது அவங்க புனித யாத்திரைன்னு சொல்கிறோம். சரி, யாத்திரைகள் சொன்னாலும் தப்பு கிடையாது போல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோஜோனர்ஸ் அப்படின்னா ட்ராவலர். இந்த ட்ராவலர்ஸ், இந்த சில ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாந்தண்டி பை பின்னால் முதுகில் வச்சுக்கிட்டு போவாங்க. எப்படித்தான் சுமக்கிறானோ அதில் என்ன இருக்குதோ தெரியாது. அவன் பாட்டுக்கு டவுசரை போட்டுக்கிட்டு ஒரு பனியனில் கட் பனியனை போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான்.
சுமந்து பேக்கில். அப்போது அவன் யாத்திரை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறான். அங்கங்கே போகிற இடங்கள்ல அதெல்லாம் பேக்கெட்லாம் திறந்து தின்ட்டு அப்படி போகிறானுங்க. அது அர்த்தம். அப்போது அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அந்நியர்கள்னா சிட்டிசன்ஷிப்பு வேற எங்கேயோ, ஆனால் வாழ்கிற இடம் இங்கே. அவன் வாழ்கிறான். ஒரு 40 வருஷம் வாழ்வானோ 30 வருஷம் வாழ்வானோ தெரியாது, வாழ்வான். பரதேசினா என்னன்னு அர்த்தம்னா வாழ்ந்து செட்டில் ஆக மாட்டான்னு அர்த்தம். வாழ்ந்து செட்டில் வேர் கொள்ள மாட்டான், அவன் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு அர்த்தம். இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். இப்போது நீங்கள் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவன் ஒருவன் இந்தியாவுக்கு வந்து ஒரு 10 தலைமுறை வாழ்ந்துட்டான்னா அவன் என்ன ஆகிட்டுன்னு அர்த்தம்? அவன் செட்டில் ஆகிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் செட்டில் ஆகிட்டான். அப்போ அவனுடைய 10 தலைமுறை அவன் கார்டெல்லாம் இனி எல்லாமே இவன் இந்தியன், அவ்வளோதான். அவன் அமெரிக்கன் ஆரிஜின் அவன் என்றைக்கோ இருந்தது. 10 தலைமுறைக்கு முன்னால் அவனை கண்டுக்க மாட்டான். இந்தியாவில் பிறந்தவன் மாதிரி ஆயிடுறான். அப்படி ஆக சொல்லலை வசனம். நம்மளை என்ன சொல்லலைன்னா அப்படி ஆக சொல்லலை. நீ வந்தியா, நீ 40 வருஷம் வேணா இருந்துக்கோ, ஆனால் நீ ட்ராவலர் தான். எந்த இடத்துலையும் காலை வச்சு ஊனி செட்டில் ஆகிடக்கூடாது. வேறு கொள்ளாத. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேர் கொள்ள வேண்டியதெல்லாம் கொலோசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் தான் அந்த வேர் கொள்றதை பற்றி போட்டிருக்குது. கொலோசியர் 2வது அதிகாரம், கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse number 6 படி, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேலே கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ள, அதாவது அவருக்கு உள்ள வேர் கொள்ளணும்னா அவருடைய உபதேசங்களுக்குள்ள வேர் கொள்ள வேண்டும். அவர் மேல் கட்டப்படணும்னா அவருடைய வார்த்தையின் மேலே ஜீவியம் கட்டப்பட வேண்டும். அவர் சொன்னதான காரியங்கள் மேலே ஜீவியத்தை கட்டி கொள்ள வேண்டும். இப்படி அவருக்குள்ளால் நடந்து கொள்ளணும்னா கிறிஸ்துவின் உபதேசங்களை தாண்டி வெளியில் வரக்கூடாது. ஆகையால் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. அப்போ உங்களுக்கு ஒரு போதனை கொடுக்கப்பட்டது. போதனை ஒரு நாள் கொடுக்கப்படுறதில்ல, வாழ்நாள் எல்லாம் பரலோகம் போகிற வரைக்கும் போதனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதன்படியே விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. அப்போ வேர் கொள்ள வேண்டிய இடம் ஒன்று எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் வேறு கொண்டா அது மறுபடியும் அந்த உலகத்திலேருந்து பிடுங்கி கொண்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு போகிறது பெரிய கஷ்டமான காரியமாயிரும். ஏதோ ஒரு செடியாக இருந்தால், இத்தினோண்டு செடியாக இருந்தால் டபக்குன்னு நம்ம அதை பிடுங்கினா அது வந்துடுது. ஸ்தோத்திரம். நான் 50 வருஷம் வச்சுருந்த ஒரு மாமரத்தை எப்படி கொண்டு போய் நீங்கள் வேர் எடுத்து கொண்டு போகணுன்னா அது எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை பைபிள் இப்படி தான் பார்க்குது, இப்படி தான் சொல்லுது. நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் வேர் கொள்ள வேண்டாம்னு சொல்லுது. அல்லேலூயா. அப்படின்னா உலகத்தை அனுபவிக்கிறது இல்லையா? இல்லை, அனுபவிச்சுக்கிட்டு அல்லேலூயா நம்ம என்ன பண்ணணும்னா வேர் கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கொள்ளணும். அனுபவிக்கணும், ஆனால் வேர் கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். சுத்தமாய் அனுபவித்து எப்போ பார்த்தாலும் எந்நேரமும் செடியை மரத்தை பிடுங்கினா டபக்குன்னு வெளியில் வர்ற மாதிரி அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நேற்று ஒரு ஐயா ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டினதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் கட்டுற மாதிரி இருக்குது, ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட்ஜெட் இல்லை. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரோட நிறுத்திக்குவாங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அந்த கம்பிகளுடைய அது கட்டி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு புரியுதில்ல? காலம், அந்த காலம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு கட்டி வச்சுருப்பாங்க. அது எப்போயோ வேணாலும் அதை உடச்சி பண்ணிக்கலாம். அவர் சொன்னார், ஐயா அந்த காலமை நீங்கள் அந்த காலம் மாத்திரம் ப்ரொஜெக்டாக இருக்கக்கூடிய காலம் மாத்திரம் ஐயா காங்க்ரீட்டை போட்டு கல் மாதிரி இருக்கிடக்கூடாது, மணல் நிறையா போடணும் ஐயான்னாரு. இதெல்லாம் நான் சிலரோட பேசும்போது சில காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். அவங்க வேறு கான்டெக்ஸ்டில் பேசினாலும் நம்ம மைண்டெல்லாம் புத்தியெல்லாம் எங்கே போகுதுன்னா இங்கே போகும். இதுக்குள்ளே இன்னும் ஏதாவது நமக்கு மேட்ரு கிடைக்குமா அப்படின்ட்டு. எதுக்குயா அப்படின்னு கேட்டேன். அப்போ ஐயா நீ கீழேந்து அப்படி பண்ணக்கூடாதுயா, கீழேந்து கொண்டு வந்து மொட்டை மாடி இருக்கும் பார்த்தீங்களா, யாரும் பார்த்ததில்லை போல இருக்குது. அது இவ்வளோ ஒரு 2 அடி 3 அடிக்கு
ஒரு ஸ்கொயராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. வேணும்போது தட்டிக்கிட்டு அதில் மறுபடியும் கம்பி போட்டு மேலே கொண்டு போகலாம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அப்படின்னாரு. ஓஹோ, அப்படின்னா பில்டிங் பாதிப்பு வராது. அது மேலே தானே நிறைய மணல் போடணும் யானார். மணல் போட்டால் அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை தட்டினா ஈஸியாக டக் டக் டக்குன்னு போயிடலாம். இது நீங்கள் கல் மாதிரி இறுக்கி பயங்கர கீழேந்து காலம் எப்படி வருதோ அதுபோல் நீங்கள் பண்ணி போட்டிங்கன்னா அது தட்ட முடியாது. தட்டினா வைப்ரேஷன், கீழே பில்டிங்கு வைப்ரேட் ஆகிரும், பாதிக்கப்படும் யான்னு கேட்டார். அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கா இதுலேயும் ஒரு பாடம் என்னன்னா, தட்டுனா அப்படி தூக்கி மேலே கொண்டு போயிட வேண்டியதான். அதுபோல் விசுவாசியை ஒரு தட்டுனா ஈஸியாக மேலே போகிற மாதிரி லூஸாக இருக்கும் அது. ஹல்லேலூயா. நமக்கு என்னென்னா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு அதையும் ஸ்ட்ராங்காக்கி விட்டுருவோம். பில்டிங் ஏற்கனவே ஸ்ட்ராங்கு தான், அந்த மேலே இருக்கிற ஐட்டம் தான் கொஞ்சம் லைட்டாக நிறைய மண் போட்டால் ஒரு தட்டுனா ஈஸியாக வந்துடுதில்ல. இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது சிவில் இன்ஜினியரிங்கில் இதெல்லாம் பில்டிங் இதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான்னா பரலோகம் போகிறவனுக்கு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாமா? அல்லேலூயா. உலகத்து காரியங்களே இவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான் சீக்கிரம்னா பரலோகத்துக்கு போகிறவங்களாம். அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் வேறு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா. இந்த உலகத்துக்குள்ளே வேறு கொண்டோம்னா வேற கொண்ட பிடுங்கி மரத்தை பிடுங்கி தள்ளி மேலே வலுக்கட்டாயமாக மேலே போகிறது ரொம்ப கஷ்டம். எக்கால சத்தம் நம்மளை பிடுங்கிறதுக்காக வராது, தட்டி மேலே கொண்டு போகிறதுக்கு தான் வருது. அல்லேலூயா. எக்கால சத்தம் அந்த மண் அந்த அந்த போர்ஷனை தட்டுற மாதிரி பேன்னு தட்டினோடனே பொறியாக விழுந்து டபக்குன்னு மேலே போயிடறான். ஸ்தோத்திரம். ஆனால் வேறு கொண்டதை பிடுங்கிறது எப்போன்னா இங்கே. இப்போ யாராவது டீப்பாக வேறு உள்ளே போனோடனே பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா போட்டு உயிரை வாங்கி, எனக்கு அந்த வேலை கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். எக்கால சத்தம் மாதிரி லேசா பேப்பேன்னா எல்லாம் மேலே போயிடும். எனக்கு அந்த வேலை தரலையே, வேறெல்லாம் போயிருக்கப்பா, போட்டு அடித்து வேற கிளப்பு மரத்தை அப்படிங்கிற வேலையை எனக்கு கொடுத்துருக்குறாரு. அப்போ கூலியும் பெருசாக இருக்கும்ல. அல்லேலூயா. அப்போ கூலியும் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ இது ஒன்று தான். ஆக அன்பின் ஆண்டவர் பிள்ளைகளே, ஸோ வாட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது, பரதேசின்னு சொல்லும் பொழுது, பில்கிரிம்ஸ்ன்னு சொல்லும் பொழுது, the word is still deeper. It goes one step deeper and very powerful. Not only to be resident aliens, but to strangers and travelers without making any halt for a long time. Without making any halt. Hallelujah. Haltna ஒரு ஸ்டாப் பண்ணுறது. ஹால்ட் இல்லாதபடிக்கு அவரையே நோக்கி நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது புரிகிறதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், நம்ம மனசு நம்ம எத்தனை பிறந்ததுலேருந்து எத்தனை காலம் இந்த பூமியிலேயே வாழ்ந்து இந்த பூமியின் நன்மைகளையே அனுபவித்து செட்டில் ஆயிட்டோமே பாஸ்டர். அதனால தான் எல்லாருடைய இருதயமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் இருதயத்தை முத கொண்டு ஒரு வருஷத்தில் 4 வீடு வாடகைக்கு மாற்றினா எப்படி? 4 வீடு வாடகை வீடு 4 வீடை ஒரு வருஷத்தில் மாற்றினா ஏதாவது வாழ்க்கை என்னாகிறது? ஸ்தோத்திரம். ஏதோ இருந்தால் ஒரு 5 வருஷம் ஆகுது ஒரு இடத்துல இருந்துட்டா. அந்த ஒரு இடத்துல இருந்ததுனால இப்போ பாருங்கள், எல்லாம் அட்ரஸை சேஞ்ச் பண்ணு, ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணு, அதை சேஞ்ச் பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணி செட்டிலான நல்ல நேரத்தில் கிளம்புன்னா, ஐயோ இப்போ நான் மறுபடியும் செஞ்சதெல்லாம் இப்போ நான் செய்யணுமே. அல்லேலூயா. அதனால் நம்ம எவ்வளவுதான் இந்த பூமியில் நம்ம செட்டில் ஆனாலும் மனசு இது நிறுத்துங்கப்பா போதும் இங்கே இருந்துடுறேன்னு சொன்னாலும் கூட அவர் நிறுத்த மாட்டார் போல இருக்குது. சந்தோஷம் வரல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வராதிங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எங்களை கூட்டு போகாதீங்க, போதும் எங்களுக்கு, நாங்கள் செட்டில் ஆதார் கார்டில் பேரெல்லாம் மாற்றிட்டோம் ஐயா, ஐயா நம்பர்லாம் மாற்றிட்டோம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஐயா, இப்போ போய் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர்றேங்கிறீரு சொல்ல முடியுமா? ஆனால் இருதயம் என்ன சொல்லணும்னா, எல்லாம் செட்டில் ஆகிருக்குது ஜம்முன்னு, எதையும் தூக்கிட்டு போக வேண்டாம், ஆண்டவர் எங்களை விட்டுறீங்களா? ஆண்டவர் சொல்லுவார், இது இல்லை
நான் உன் உலகத்துக்கு உனக்கு சொந்தமாக ஒரு உலகத்தை தந்திருக்கிறேன், அங்கே கூப்பிட்டு போகிறேன். அங்கே எந்த அட்ரஸ் சேஞ்சும் வேண்டாம், அங்கே எந்த ஒரு சேவை மையத்துக்கு போக வேண்டாம். அந்த அட்ரஸ் தான் உனக்கு பர்மனண்ட்டு. அது போல ஒரு திருப்தி வராது. வசனம் என்ன சொல்லுது? பாரமான யாவற்றையும். நமக்கு பாரத்துக்கு பஞ்சமா என்ன? அகண்ட பாரம்ங்கிறான், பாரதம்ங்கிறான். நமக்கு அகண்ட பாரமா இருக்குது எல்லாமே. பாரத்தை தூக்கி சுமக்கிறதுக்கு நமக்கு என்ன முடியாதா என்ன? எல்லாத்தையும் பாரமாய் நிற்கிற எதையெல்லாம் உதறி தள்ளி சுற்றில் நிற்கக்கூடிய, நெருக்கி முள்ள போல நெருங்கி நிற்கக்கூடிய பாவத்தையும் உதறி தள்ளிட்டு பரிசுத்தமாக்குதலை விசுவாசத்தை கொண்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுப்பான்னு சொல்றாரு ஒழிய, நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்தில் வேர் கொள்வோமாக அப்படின்னா போட்டிருக்கு. அப்படின்னா நம்மெல்லாம் எந்த அளவுக்கு வேர் உள்ள பாய்ச்சிருவோம் தெரியுமா? சும்மா சூப்பரா உள்ள வேர் போயிடும். வேர் கொள்ளுன்னு சொல்லலை, ஓடு அப்படின்னு சொல்றாரு. நேற்று வரைக்கும் அந்நியர்களாக இருந்து ஒரு இடத்துல குடியிருக்கலாங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு நமக்கு, நம்பிக்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போச்சு. பரதேசின்ட்டார் நம்மளை. ஹல்லேலூயா. குடியிரு, பரதேசி, ஓடிட்டே இரு, செட்டில் ஆயிடும். சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். 119:54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இந்த பரதேசியாய் தங்குற வீடுனா இந்த பூமி, இந்த வீடு, இந்த ஆலயம், இந்த ஆலயமாகிய சரீரம், இந்த நாட்கள், இதில் நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா அவன் சொல்கிறான், என்னுடைய சொந்த வீட்டை குறித்து நான் நினைக்கும் போது வருகிற ஆனந்தங்கள் உம்முடைய பிரமாணத்தினால தான் எனக்கு கிடைக்கிறது, அதுதான் எனக்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறான். எப்போ இன்னைக்கு நம்ம பரதேசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோகத்தை திறந்து கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் ஒரு தாவீதுக்கு அவன் ரட்சிப்பு இப்படி சிலுவைக்கு ஆண்டவர் இன்னும் போகலை. அப்படி போகாத நாட்கள்லேயே அவன் தன்னை பரதேசின்னு சொல்லி இந்த பூமியில் சொல்லிட்டு, உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு பாட்டாக மாறிடுச்சுங்கிறான். நான் பாடிட்டே இருக்கிறேன். என்ன அப்போன்னா அவன் எதை நினச்சி, பரலோகத்தை நினச்சி அவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான்னா, அன்னைக்கே அவன் வெளிப்படுத்தினான்னா இன்னைக்கு எவ்வளோ அதிகமாய் நாம் வெளிப்படுத்தணும் வேணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இது ஒரு வசனம். ஆமேன். இனி எபிரேயர் 11வது அதிகாரம் 11, ஹீப்ரூஸ் 11 13வது வசனம் 11:13 சேர்ந்து வாசித்துருவோமா நம்ம எல்லாரும்? இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இந்த அந்நியர் பரதேசிங்கிற வார்த்தை சேர்ந்து வரும்னு நான் சொன்னேன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால், இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஸோ அந்நியன்னா என்ன அர்த்தம், பரதேசினா என்ன அர்த்தம்னு முதல்ல நமக்கு தெரியணும். அந்நியன்னா என்ன அர்த்தம்? ஏலியன்ஸ்னால் நம்ம வேற்று உலகத்தான் இங்கே வசிக்கிறான். அவன் 40-50, he has a temporary resident, he is a resident alien, he is a resident alien. ஆனால் பரதேசின்னு சொல்லும் பொழுது அவன் வசித்தாலும் கூட வேறு கொள்ளாதவன். அதாவது போன வாரம் வரைக்கும் வேற்று உலகத்தில் இருக்கிறவன் இந்த உலகத்தில் வசிக்கிறான். அவனுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டுங்கிறதையும் போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். The right of protection, but there is no civic rights for him. சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இது என் பூமின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நான் இங்கே வாழும்போது எனக்கு நீ பாதுகாப்பு கொடுத்தே ஆகணுங்கிற அந்த உரிமை இருக்குது, கேட்குறதுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கே வாழ்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீ வேர் கொண்டுறாத, இங்கேயே என்ன செஞ்சிடாத, ஆழமாக வேறு போய் அப்பா கிளப்ப முடியாமல் ஆயிடக்கூடாது உனக்கு. நீ ட்ராவல் பண்ணிட்டே இரு. ட்ராவல்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கிறவன் போலவே இருக்கும். இன்றைக்கி இங்கே இருப்பேன், நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பேன், நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பேன், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு இடத்துல இருப்பேன். இப்படி போகிறது போலவே வாழ்க்கை அமைத்துக்கொள். எந்நேரமும் நான் வரலாம். எந்நேரம் ஒரு ஊதுனா டப்புன்னு நீ எந்திரிச்சு மேலே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். பார்த்துக்கோங்கிறார், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா.
எங்கேயும் நின்றாதே. ஸ்தோத்திரம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையலை. அடையணுங்கிறதுக்காக வேர் கொண்டிருந்தால் அடைஞ்சிருப்பாங்க. ஐ மீன் வேர் கொண்டிருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தை விட்டுருப்பாங்க. நான் பார்த்தா தான் முடியும்னு வேர் கொண்டா கடைசியில் எந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இவங்க விட்டாங்கன்னா போய் சேரவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போது வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டாச்சு மேலே இருக்குதுன்ட்டு நான் அதை பார்ப்பேன், அது முடியாது, அது இது பண்ணுது, எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது. நம்ம லோத்து சொன்னது போல, லோத்து சொன்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கெல்லாம் நான் போக முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா. பயமாக இருக்குதா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரத்து கொள்றதுக்கு உனக்கு எதுக்குடா பயம் வேணும்? அம்மாடி அங்கெல்லாம் இருட்டாக இருக்கும், அங்கெல்லாம் அது இருக்கும், இதெல்லாம். இவன் சோதோம ரொம்ப ருசி கண்ட பூனை. சோதோமில் ருசி கண்ட பூனை. இப்படி போனால் பால் கடை, இப்படி போனால் தேங்காய் வாங்கலாம், இப்படி போனால் கறிக்கடை, இப்படி போனால் முடி வெட்டுற கடை, இப்படி போனால் சரியாக சூப்பராக எல்லாம் அமைஞ்சிருக்கிற லொக்காலிட்டியில் நான் வாழ்கிறேன். என்னையை போய் கிளப்பி விட்டுட்டு அங்கே போ இங்கே போனால் ஸ்தோத்திரம். வட இந்தியாவுக்கு போச்சோன்னா 2G தான் இருக்குது, 5G. இங்கே 5G, அங்கே 2G. படாத பாடுபடுவோம். நான்லாம் கூட்டத்துக்கு போயிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரங்களில் கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் ரிமோட்டில் போயிட்டா ஒன்றுக்கு இந்த மாதிரி இடத்துல போய் வாழுனா, நான் 5Gயில் வாழ்ந்தவன் கொண்டு போய் எனக்கு 1Gயில் 2Gயில் போய் வாழ சொல்கிறியே, கட்டாயங்கப்பா. அதுபோல் லோத்து கேட்டான். நீர்வளம் பொருந்திய நல்ல இடத்துக்கு நான் வந்தா நீங்கள் போய் சோவாரில் போய் குடியிருக்க சொல்கிறீர், அங்கே என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. என்ன ஆண்டவரே? அங்கே தான் விஷயமே இருக்குது, இங்கே தான் விஷயமே இருக்குது. அப்போது நல்ல ருசி கண்டு வேறு ஆழமாக போனவனை கிளப்புறது என்ன பாடுபட்டாச்சு. கெஞ்சுறாங்க தூதர்கள். நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை. ஐயோ என்ன கெஞ்சுறாங்க. போப்பா நீ போகிற வரைக்கும் நான் இந்த அழிக்க முடியாதுப்பா, ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, போப்பான்னு சொன்னால் இப்போ வர்றேன் அப்போ வர்றேன், தாமதம். அப்படியே தாமதமாக்கிட்டே சாக்கு போக்கு சொல்லிட்டு என்னால் முடியாதுன்னா, எனக்கு வலிக்குது நோவுகிறது அப்படின்னா, எனக்கு பயமாக இருக்குதுங்கிறான். இப்படியே தாமதித்து கொண்டிருக்கையில்னு போட்டிருக்கோம். வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. அவன் தாமதித்து கொண்டிருக்கையில் ஒரு பிடிச்சி இழுத்து கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படியே அவன் முணங்கிட்டு போனானோ என்னவோ தெரியல. அதை விட்டுட்டு போறானே, என்ன கூட்டு போறானுங்க அப்படின்ட்டு ஒரு முணங்கிட்டு போனானோ என்னமோ தெரியல. இதை விட கேவலம் அந்த அம்மா. சோத்திரம். இவனே இவ்வளவு சொல்றான்னா இதுக்கு தான் உங்களை பேச சொல்றது. யாரு? நீதிமானாகிய லோத்து இந்த பேச்சு பேசுறான்னா அவன் மனைவியை குறித்து எந்த ஒரு நல்ல வார்த்தையும் வேதத்தில் இல்லை. நீதிமாட்டின்னு ஒன்றும் இல்லை. அதுபோல் ஒரு யோபின் மனைவியை குறித்து எந்த நீதிமாட்டின்னு ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த கர்த்தர் யாரெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடலையோ அதுகள்லாம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு, இப்படித்தான் இருக்கும் போல இருக்குது. அந்த அம்மா என்னடான்னா புருஷனையே செத்து போடான்ங்குது. இந்த அம்மா என்னடான்னா அப்படியே ஐயோ இந்த ஒரு லூசு பாது யாரோ ஒருத்தன் கூட்டு போகிறான்னு சொல்லி லூசு எங்கே ஒன்றும் தெரியாத இடத்துல நான்லாம் எவ்வளோ செட்டில் ஆகிட்டோம் இங்கே, அட்டேங்க அப்பான்னு அது பார்த்துட்டு பின்னால் அப்படி திரும்பிச்சு பாருங்க. உட்காந்துருக்கு இன்னும் அதே இடத்துல. ஸ்தோத்திரம். என்ன ஆச்சு, உள்ள என்ன இருக்குதோ எவனுக்கும் தெரியாது, ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். உப்பு தூணா கிடக்குது. So, see the results of getting deeply rooted in the world when you do not believe the promises concerning the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை வாக்குத்தத்தத்தை நம்பாத மக்கள் கட்டாயம் இந்த உலகத்தில் டீப்பாக வேரூன்றி போனது நிமித்தம் வந்த ஆபத்துகளை பாருங்கள். வேதம் தெளிவாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்குது. ஒரு ஆபிரகாம், ஹல்லேலூயா, ஒரு ஆபிரகாம் சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் மந்த மேய்ப்பருக்கும் என் மந்த மேய்ப்பருக்கும் சண்டை. கரெக்டா? சண்டை. பூமி வந்து இது எனக்கு சொந்தங்கிறான். யாரு? லோத்தையா. ஒரு சண்டை வருது. அப்படின்னா என்ன இன்டைரக்டாக சொல்கிறான்னா, நீ கிளம்பு. என்னது? நீ கிளம்பு. சொந்த அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தருடைய மனோபாவம் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தருடைய மனோபாவம் வேற மாதிரி இருக்கும்.
வெளியில் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் உள்ள ஒருத்தன் என்ன சொல்லுவான்னா, நீ இது எல்லாம் சாவியை வச்சுட்டு கிளம்புங்கிற அளவுக்கு இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ஸ்தோத்திரம், இல்லைன்னா ஸ்தோத்திரம், ஆத்திரம் இல்லை, கிளம்புன்ட்டான். உள்ளத்தில் கிளம்பு. இவன் லோத் என்ன சொல்கிறான்னா, உன் மந்த மேய்ப்பருக்கும் ஏன் மந்த மேய்ப்பருக்கும் சண்டை வருதுன்னா நீ எதுக்கு கிளம்பணும்? பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆஸ்திகள் வந்தது. அப்போ நான் இந்த பூமியை எப்படி பார்க்கிறேன்னா, ஹல்லேலூயா, இந்த பூமியை எப்படி பார்க்கிறேன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பூமியாய் நான் பார்க்கிறேன். எனக்கு ஆண்டவர் இவ்வளவு மந்தையை கொடுத்து இவ்வளவு காரியங்கள் செழிப்பாக்கி என்னை பண்ணி வச்சிருக்கும் போது நீ எனக்கு இடைஞ்சலா இருக்கிற. எப்படி பார்க்கிறது? இவன் எப்படி பார்த்துருப்பான்? எனக்கு இந்த பூமி ஆசீர்வாதமா இருக்கு, பாருடா நான் எவ்வளவு சொத்து சுகத்தோட வச்சுட்டு நான் எல்லாம் கிளம்ப முடியாது, கர்த்தர் செலக்ட் பண்ணி என்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, நீ தான் இப்போ எனக்கு இடைஞ்சலா இருக்க, ஆகையினால நீ கிளம்பிடு. நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன்னு சொல்லிட்டான். என்ன அர்த்தம் அதுக்கு? ஆமா, இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் என்னன்னா, சகோதரர் எவ்வளவு சமாதானம் பண்ணிக்கிறான் பத்தியா ஆபிரகாம் அப்படின்னு தான். இதுதான் மேலோட்டம். இல்லை, கிளம்பி போறதுக்கு ரெடி தான். பட் எதுக்காக நான் கிளம்பணும்? நீ சொன்னதுனால நான் கிளம்பணுமா? என்னைய வச்சு தானடா நீ ஆசீர்வாதம் வாங்கின. நிரந்தரம் இல்லை, அதுவும் ஒன்று, அப்படியும் வச்சுக்கலாம். ஆனால் இதை விட இன்னொரு காரியம் இருக்கு. என்னன்னு கேட்டா, புரியல. அவன் செட்டில் ஆகலை, கர்த்தர் நல்லது நல்லவர், சரி அதுவும் ரைட்டு. நான் செட்டில் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டான்னு ஓடிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, ரைட்டு விடுங்க. இதை விட ஒரு ஆழமான காரியம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? நீ இருக்கிற இடம் ஆசீர்வாதம்னு நினைக்கிற, ஆனால் ஒன்று, இந்த பூமி நான் போகிற இடம், இந்த பூமியை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் போகிறேன்ட்டு போயிட்டான். wherever I go, I will bless the land. But wherever you go, you will not bless the land because there is no blessing for you. நீ ஒரு இடம் உனக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தாருங்கிற இன்னொரு இடத்துக்கு போனா நீ ஏன் பயப்படுறன்னா, நீ போற இடத்துல உன் நிமித்தம் அந்த பூமி ஆசீர்வதிக்கப்படுங்கிற வாக்குத்தத்தம் உனக்கு கிடையாது. I will go. போட்டா எப்போ போகணும்னு சொல்லு, போட்டா ரெடியா இருக்கேன்னா. அவன் பார்த்துருப்பான், ஏன்னா நம்ம போன்னு சொன்னா இப்படி ஓடுறான் இவன் அப்படின்னா அவனுக்கு விளங்கலை. கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லிட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்ன வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு தான் வந்திருக்குது ஒழிய லோத்துக்கு வரல. புரிஞ்சுக்கிட்டான், எவ்வளோ ஆவிக்குரியவனாக இருந்தா இவன். டுடே ஐ கோ without even owning a piece of land, but when I step into even 1 foot by 1 foot, 1 square foot, I will bless that land. That land will be a blessing and it will be for me. So ஆண்டவர் இந்த ஒரு என்னது இப்படின்னா என்ன பிளேன் மாதிரியா, இந்த ஒரு பார்வை அவனுக்கு இருந்ததுனால என் தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் கண்ணு எட்டுற வரைக்கும் நடந்து திரியினார். பிகாஸ் wherever you go, I will bless and you will bless that land. Whereas லோத்துக்கு கிடைச்சது என்னது? கோமண துணி இத்துணுண்டு. அவன் பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாங்க முடியல, நீ போயிடுங்கிறான். You want to settle there? Go ahead. கடைசியில் அதையும் விட்டுட்டு சோதம்குள்ள போனா, this is what happens. இந்த உலகத்தில் மேல ஆசை வச்சுட்டு வேறு கொள்றவன் கடைசியில் அவன் எதை நம்பினானோ, எது ஆசீர்வாதம் நினைக்கிறானோ, ஃபோக்கஸ் மேலே இருக்கிறதுக்கு பதிலாக ஃபோக்கஸ் கீழே வச்சானோ, அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். என் ஆண்டவருடைய பிளானை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அவருடைய காரியங்களை புரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு சொல்றாரு, நடந்து திரி, கண்ணு எவ்வளவு தூரம் போகுமோ திரின்ட்டார்.
எவ்வளவு தூரம் கண்ணு போகுமோ, வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு திரு என நீ போய் கால் வச்சாலே அது ஆசீர்வாதமாக இருக்கும். கால் வைத்த தேசம் உனக்கு கொடுப்பேன்னாரு. You will be a blessing. So you need not struggle to get that land. கிரயம் கொடுத்து வாங்கி அவன்கிட்ட பிடுங்கி இவன்கிட்ட பிடுங்கி உங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு உங்கள் அண்ணன்ட்ட சண்டை போட்டு உன் தம்பிகிட்ட சண்டை போட்டு அவன்கிட்டருந்து பிடுங்கிய பத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சு பத்திரத்தை கிழிச்சு வச்சு ஒரு பத்திரத்தில் ஒரு பேஜை மாத்திரம் உருவி இந்த ரகல கீ எல்லாம் நீயே வச்சுக்கிட்டு சாவி எல்லாம் நீயே வச்சுக்கிட்டு அல்லேலூயா ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டெல்லாம் நீயே வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி செத்த பிறகு கொண்டு ஆதார் கார்டை கொடுத்து பென்ஷன் பணத்தை வாங்கிட்டு இருக்கும்போது பென்ஷன் பாஸ்புக்கே அம்மா அப்பாட்ட காட்டாம இந்த ரகலையெல்லாம் பண்ணி ஏண்டா இத்துணுண்டு ஒன்று வாங்குற, கடைசியில் அது உனக்கு இருக்காதுடாங்க. அதுவும் இருக்காது. இட் வில் கோ ஆஃப் ஃப்ரம் யுவர் ஹேண்ட். யூ வில் ஹாவ் டு கோ வித் எம்டி ஹேண்ட் லைக் எ நேக்கட் மேன். யூ வில் ஹாவ் டு ட்ராவல் அண்ட் யூ வில் பிகம் எ சிம்பிள் ஆஃப் கர்ஸ் டு த ஹோல் ஃபேமிலி அண்ட் எ சிம்பிள் ஆஃப் கர்ஸ் டு எவ்ரி பர்சன். இதுதான் இவன்தான் பூமியை ஆஸ்தியை அவன் கண்ணோக்கி பார்த்து வேறு கொண்ட ஒரு மனுஷன், தேவனை விட்டவனும் நீதிமானை பகைத்தவனும் இவன்தான் என்று அவனை குறித்து சொல்லப்படும். He will be branded with a name like that. But ஒரு நீதிமானோ தேவனை நோக்கி பார்த்தவனோ ஆண்டவரே சொல்லுகிறார் நடந்து திரி அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்டவன் கடைசியில் என்னாச்சு, இவனை தப்புவிக்கலான்னு ஒரு ஆசை வந்து இவன் போடாவும் குடும்பம் குட்டியோட கொஞ்சம் காப்பாற்றிக்கோடான்னு சொல்லி அவ்வளோ தேவதூதனை இறங்கியே வந்துட்டான். இன்னைக்கெல்லாம் இங்கே இறங்கி வந்து நம்ம கையை காலை பிடிச்சி இழுத்துட்டு போகல. தேவதூதர்கள் இழுத்துட்டு போகிறாங்களா? யாரும் இழுத்துட்டு போகல. வசனம் கொடுக்கப்படுது, கீழ்ப்படிக்கிறோம், முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். அங்க இறங்கிட்டான். தாமதிக்கையில் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன உனக்கு பஞ்சாயத்து வேண்டி இருக்குது இந்த ஹோமோசெக்சுவல்கிட்ட? ஓரினச்சேர்க்கைக்காரங்கள்ட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு அவன் பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கான். தேவையான எனக்கு பொண்ணுகள் இருக்காங்க, அவனை வேணா அவளுகளை உன்னை உன்னை வெளியில விடுறேன்னு சொல்ல. கேவலமா இல்லை ஒரு தகப்பன் பேசுகிற பேச்சா? தாம் பெத்த பெண் பிள்ளைகளை போய் இப்படி பேசலாமா, கொடுக்கலாமா? அசிங்கமான மனுஷர்கள் வாசல்ல போய் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, சண்டை நடந்துகிட்டு இருக்கு. Is it the place you chose? Is it the place God gives you? God doesn't give you this kind of a place, but you chose it and you have driven the righteous man out of your campus. உன்னுடைய உன்னுடைய எல்லையை விட்டு நீதிமானை நீ துரத்தினாய், கள்ளம் கபடோடு துரத்தினாய். அவனுக்கோ தேவன் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு உதவி செய்தார், கொடுத்தார். I know you are a man of faith. Hallelujah. ஆனால் நீயோ பூமியின் மேல் ஆதாரமாய் வச்சு கடைசியில் அதுவும் கிடைக்காம இழுத்து கொண்டு போய் சோவார்னு ஒரு இடத்துக்கு கொடுத்தாலும் அங்கேயும் போய் சேர முடியாம ஒரு பொல்லாத 2 சந்ததிகளுக்கு நீ தகப்பனாய் மாறி இந்நாள் வரைக்கும் உன் பேர் அடி வாங்கியிருக்கு. உன்னை குறித்து யார் எந்த பிரசங்கம் பேசினாலும் அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் பேசுகிறவங்களுக்கும் ஒரு சொட்டு ஒரு துளி சந்தோஷம் கூட வரல. Because you are gone away from the place where you are supposed to be. நீ இருக்க வேண்டிய இடம் ஆபிரகாமோடு, நீ இருக்க வேண்டிய நபர் ஆபிரகாமோடு, உன்னை தொப்புள் கொடி ஆபிரகாமோடு இருந்திருக்க வேண்டும். You should have inherited the land. Hallelujah. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் பாடங்களை நம்ம கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கொள்வோமாக. Are you ready? இந்த உலகமே போதும், இந்த உலக சுகங்களே போதும், இந்த உலகத்தில் செட்டில் ஆகிட்டோம், அதாயிட்டோம் இதாயிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தால் ஈஸியாக தட்டி எழுப்ப முடியாத நிலைமை வந்துடும். ஒரு லோத்தையும் லோத்து மனைவியும் லோத்து பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்றதுக்குள்ள படாது பாடுபட்டாங்க. பரலோகமே படாது பாடுபட்டுருச்சு. அந்த நிலைமைகள் நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இருக்கிறோமா, சிம்பிளாக போயிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் நல்லவர். நமக்கு தியாகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னால் ஓடின பரிசுத்தவான்கள் தியாகங்களை பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க? பக்கத்தில் போய் நிற்க முடியுமா அவங்க பக்கத்தில்? ஹட்சன் ஐ திங்க் வாட்ச்மேன் நீ என்கிற மிஷனரி, சைனாவுக்கு போன மிஷனரி வாட்ச்மேன் நீ, இன்றைக்கும் அவருடைய புஸ்தகங்களை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வோல்ட் 1 கோடி வோல்ட்டு கரண்ட்டு உங்கள் உடம்புல பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவருடைய புஸ்தகங்கள் அவ்வளோ ஆவிக்குரிய புஸ்தகங்கள். வாட்ச்மேன் நீ, அவர் NEE நீ, வாட்ச்மேன் நீ.
கொஞ்சம் சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். அவங்க சரித்திரங்களும் புஸ்தகங்களும் எழுதின புஸ்தகம் த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப்னு ஒரு புக் எழுதியிருப்பார். இவர் தான் அந்த மனுஷன். அல்லேலூயா. த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப், ஃபென்டாஸ்டிக். தட் இஸ் த பைபிளுக்கு அடுத்த புஸ்தகம் அது. ஐ ஹவ் ரெட் இட் மெனி டைம்ஸ். க்ளோரி டு காட். ஐ ஹவ் ரெட் இட். இந்த மாதிரி புஸ்தகங்கள் தான் எனக்கெல்லாம் இன்புட்டு, சரியான இன்புட்டு, சாப்பாடு. ஐ லவ் இட். ஐ லவ் டு ரீட். அல்லேலூயா. ஆனால் ரொம்ப ஸ்லோ ரீடர். ஒரு புக்கை தொட்ட முடித்த சரித்திரம் இருக்காது, ஆனால் அதில் உள்ளே போயிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது சில மேட்டர்லாம் பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து வேற எங்கிட்டாவது கொண்டு போயிட வேண்டிய இந்த மனுஷன் பாருங்கள், கிறிஸ்துவுக்காக எங்கே போனாலும் இவன் கிறிஸ்துவுக்காக மிஷனரி. ஆண்டவருடைய சுவிசேஷன் சொல்லி 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 கடைசியில் அவனை கொண்டு வந்து அந்த ஐயாவை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டால் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அங்கேருந்து புஸ்தகங்களை எழுத ஆரம்பித்தார். எத்தனை புஸ்தகம் எழுதினார். இவன் புஸ்தகம் எழுதுறான்டான்னு சொல்லி கையை வெட்டிட்டாங்க. எப்படா எழுதுவ பார்க்கலாம், இந்த கை தானே உனக்கு எழுதுச்சுன்ட்டு கையை வெட்டிட்டாங்க. கையை வெட்டினா எனக்கு என்னன்னு சொல்லி சக கைதிகள் இருப்பாங்கல்ல பக்கத்தில், திருடினவன் அந்த பயல்க, அவங்கள கூப்பிட்டீங்க வா, நான் சொல்ல சொல்ல நீ எழுதுறான்னா. இந்த ஆள் சொல்ல சொல்ல அவங்க போய் எழுதி எழுதி புஸ்தகங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்கண்ணா. கடைசியில் ஒரு நாள் நாக்கை கட் பண்ணிட்டாங்க. இந்த நாக்கில் வச்சு தானே நீ சொல்கிற நீ அப்படின்ட்டு. அப்படி இருந்து மரித்தவர்கள் இவங்க பரலோகத்தில் போகும்பொழுது இவங்களுக்கான வெகுமதியை இயேசு கிறிஸ்துவ இடத்துல அங்கே வாங்கும்போது 9 மணி சர்வீஸுனாக்க 10:30 மணிக்கு வர்றவனும் கூட இருந்து எனக்கும் கொடுன்னு நிற்பான். 2 பேருக்கும் ஒரே வெகுமதி கிடைக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்காக கை போச்சு, முதல்ல ஜெயிலு, அதுக்கப்புறம் கை போச்சு, அதுக்கப்புறம் நாக்கு உள் பட்டுன்னு வெட்டிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்னடா பண்ணுவ இப்படி காட்டி எழுத முடியுமா? முடியாது. இவங்கெல்லாம் இப்படி போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு த நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் ஓவர் 1 மில்லியன் இன் பிரிண்ட்னு போட்டிருக்கு. அதில் உலகம் முழுவதும் சும்மா பறக்குது இந்த புஸ்தகம். பா, அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை. முடிஞ்சால் வாங்கி வாசித்து பயன்பெறுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஆராதனைகளில் சில நேரங்களில் சில புஸ்தகங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சீரியஸாக எடுத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரூஃப் ப்ரொடியூசர்ஸ்னு ஒன்று உங்களுக்கு சொன்னேன். ஐ ஹாவ் த புக், ஹல்லேலூயா. பட் நான் தரமாட்டேன். நீங்கள் வாசிக்கணும், நீங்கள் வாங்கணும், நீங்கள் தான் அந்த ஆசை இருக்கணும். நான் கொடுத்தேன்னா நீங்கள் வாசிக்கவே மாட்டீங்க. எனிவே இட்ஸ் ஆல் ரைட். பட் இவங்களுக்கெல்லாம் யார் இந்த உலகத்தில் வேறு கொண்டாங்களா? வாட்ச்மேன் நீ? நெவர். நோ. இன்னைக்கு are we ready to give one hand for Jesus? Are we ready to give our tongue to Jesus? டங்கை கட் பண்ணிட்டா are we ready? எப்பா, இந்த டங் இருக்கும்போது என்ன புலம்பி லட லொட லொட லொடனாக்கி அந்த ஒரு என்னடாது ஒரு சென்ட் நிலத்துக்காக என்ன பாடு. சாபமான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்றான். அந்த உலகத்துக்குள்ள அவன் வேறு கொண்டது நிமித்தம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் வேறு கொண்டிருக்காங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பாடம் பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே. இட்ஸ் அ சேலஞ்சிங் லைஃப். ஆமென். இது மாதிரி எத்தனை பேர் தெரியுமா? அடோனிராம் ஜட்சன் அப்படிங்கிறதான ஒரு தேவ மனுஷன், ஒரு மிஷனரி. அப்பா, அந்த மனுஷன் சொல்கிற காரியங்கள்லாம் வாசித்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மிஷனரி நல்ல வேலை செஞ்சுட்டு கடைசியில் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டார் தெரியுங்களா? நோய்வாய்ப்பட்டு இறந்த பிறகு கப்பல் யாத்திரை தான். இறந்துக்கிட்டு இருக்கும்போது வேறு வழி இல்லை, காஃபின் ஒன்று செஞ்சு கப்பலில் தூக்கி போட்டு அடக்கம் பண்ணாங்க. கடலில் அடக்கம் பண்ணவன், தண்ணியில் அடக்கம் பண்ணாங்க அவரை. நம்ம எல்லாம் பூமியில் அடக்கம் பண்ணுகிறோம். the book title என்னதான்? The sinners are in the hands of an angry God. Sinners are in the hands of an angry God. Classic editions, very costly. ஒரு புக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குமோ தெரியல. ஐ டோன்ட் நோ, மேபி அந்த காலத்தில் நான் வாங்கும்போது 800 rupees. இந்த காலத்தில் மேபி மோர் ஆல்சோ. பிரிண்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கிளாசிக் புக்ஸ்ன்னு இருக்கும், கிளாசிக் எடிஷன்ஸ், பிளாக் கலர் இதில் இருக்கும். அந்த சீரீஸில் தான் இந்த நீலிங் கிறிஸ்டியன் ஒரு புக் இருக்குது. பிரைஸ் லார்ட். ஏதாவது நம்ம எஃபர்ட் எடுத்து நம்ம வளர்கிறதுக்கு முயற்சிகள் வாழ்க்கையில் பண்ணணும்.
இப்படியே போதுன்ட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. The sinners are in the hands, the sinners in the hands of an angry God போட்டிருக்கும். அவர் அந்த பிரசங்கங்களை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சர்ச்சஸ்க்கு வந்து பேசினா ஒருத்தன் சர்ச்சில் வரமாட்டான். நோ தப்பு தப்பாக பேசுகிறான்னு போயிடுவான், அம்மா அம்மான்னு. ஆனால் அவரை கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா எரிந்து பிரகாசித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். A sinner who is in the hands of an angry, if he doesn't turn to Christ, what will happen-ங்கிறத எழுதியிருக்காங்க. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பேசணும்னா இந்த பாஸ்டர் மோசமானவர்ன்ட்டு போயிடுவாங்க. அங்கே வாரு 10,000 பேர் 1,00,000 பேர் ஆராதிக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. கலர் லைட்டு போட்டிருக்குதுன்னு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் த ரியாலிட்டி இஸ் மாஸ்க்டு தேர். The reality is masked. The truth is masked. புற மாதிரி அந்த சத்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள். பட் சத்தியம் வெளிப்படுகிற இடம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்ம அந்த ஆங்கிரி காடுடைய பயங்கர கோபமாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் கரத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோங்கிறத நினச்சி பார்த்தா நம்ம தேவனுக்கு மகிமையை செலுத்தும். சும்மா அல்லேலூயா சொல்லிட்டு அது கொடுப்பார் இது கொடுப்பாருன்னு அந்த கதை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பை த காஸ்பல் இஸ் an incredible gospel. அப்போது T.L. ஆஸ்பானுங்கிறதான ஒரு அழகான சரியான ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட். உங்களுக்கு ஒன் ஆர் டூ மே பி நோயிங் அபவுட் ஹிம். அமெரிக்கன் இவாஞ்சலிஸ்ட். அவர் சொல்லுவார், த காஸ்பல் இஸ் an incredible gospel அப்படிம்பார். சுவிசேஷம் இன்கிரெடிபிள்ங்கிறதுக்கு வார்த்தைக்கு தமிழாக்கம் எனக்கு தெரியல, சரியான தமிழாக்கம் வரல. இன்கிரெடிபிள்னா அவ்வளவு விலையேறப்பெற்ற காஸ்பல். தி காஸ்பல் ஹாஸ் plucked me out of the hands, angry hands of God. I like that statement. I don't know whether you like it or not. உங்களுக்கு அது பிடிக்குதா பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த வாசகம் எனக்கு பிடிக்குது. உங்களுக்கு புரியாததுனால உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. If you can understand it, then you will enjoy that. The hands of an angry God, the hands of God are angry God. Those hands are not normal hands. They are angry hands of an angry God. They are hands of judgment. But the gospel is such a powerful tool, such a powerful weapon that has plucked me out of the hands of an angry God. இவர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தின் மெத்தடை பாருங்கள். Therefore return, repent and return unto Jesus. This is the way they preach. Dr. Billy Graham cut and right இப்படி தான் பேசுவார். T.L. Osborn இப்படி தான் பேசுவார். Reinhard Bonnke இப்படி தான் பேசுவார். Osborn says the power of the gospel is immeasurable. Only gospel can take me out of the hands of an angry God. Are you interested to get out of it? Come on. அப்படி பண்ணுங்க. புதுன்னு ஓடி வந்துருவான். I need Jesus. எல்லமுடியாக்குவார், தலைமுடியாக்குவார், அன்பை தருவார், மகிழ்ச்சி தருவார், மண்ணாங்கட்டி தருவார், இப்படியே பேசி we don't know how to preach the gospel because we don't know the gospel. We don't know the power of the gospel. That is why churches are not growing. That is why Christianity is not liked. It is hated today. Because you don't show the power of the gospel that can pluck you out of hellfire, out of the hands of an angry God. The gospel brings the mercy of God. அந்த அளவுக்கு நமக்கு தெரியல, மறைச்சாச்சு, எல்லாத்தையுமே கொண்டு போகல மேல. அதனால தான் கண்ட மாம்சத்தின் புத்தியும் சுபாவங்கள் மாறல. வந்தா போதும் சர்ச்சுக்கு பரலோகம் திறக்கணும்னு உட்கார்ந்து இருக்கிறோம். பட் we don't know the power of the gospel, but we don't know the power of God. If only you know the power of God, our lives will not be like this. And I want to be one who will preach the power of God. I want to be one. Not emotional, not to please people. மனுஷர்களை பிரியப்படுத்துறதுக்கல்ல. You have been watching me from decades. You have been watching me from decades. No. So my brother and sister, if you are ready, then the Lord is ready to reveal His power through you to the people, dying world.
The world is bleak, groping on the walls like blind. Blind groping on the walls. The gospel is the true light. That is the power of God to save a man from destruction, eternal destruction. எனவே கர்த்தர் நல்லவர். Hallelujah. What is this? It is an incredible gospel. நமக்கு காஸ்பல் குறித்ததான சுவிசேஷத்தினுடைய அர்த்தமே நமக்கு நிறைய பேர் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இட் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சால்வேஷன்னா சண்டே ஸ்கூல்லேருந்து படித்ததோ இல்லை இங்கே ஏதோ மண்டே ஸ்கூலில் படித்ததுன்னு விட்டுடுறோம். அதனால தான் வாழ்க்கை மாறல. அண்டர்ஸ்டாண்ட்? அந்த ரூட்டு நம்மளை ட்ராவல் பண்ண விடாது. ஒரு வருஷத்தில் 4 வீடு மாறுறான்னா, 4 வீடு வாடகை வீடு மாறிட்டே இருக்கிறான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பொட்டி படுக்கை தூக்கிட்டு அவன் போற சங்கடத்தை நீங்க பார்க்கணும். 2.5 வருஷத்துக்குள்ள 2 வீடு மாறினேன்னா, அடேங்க அப்பா, 2 வீட்டு ஜாமான்களையும் கூட்டிட்டு இங்கிட்டா அங்க போய் இங்க போய் முதல்ல வீடு கிடைக்கிறது கஷ்டம். கிறிஸ்டியன்னா ஓடி போயிருங்கிறான். இப்படி அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு மழையில் வெயிலில் படாத பாடுபட்டு அலைஞ்சது எனக்கு அது தெரியும் நல்ல என்னங்கிறது. என் ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஆல்மோஸ்ட் அதுதான். யூ வில் ஹேவ் டு சஃபர் இன் திஸ் வேர்ல்டு டு பி அ ட்ராவலர். ட்ராவலிங் இஸ் நாட் ஈஸி. I know a brother is here, he knows what it is to travel. Hallelujah. I sometimes wonder at this brother. How is he having physical strength and first of all mental stability? Mind should be set to travel. எனக்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் முதல்ல ஒரு 10 நாளாகவே 1 மாதமாகவே யோசிப்பேன். இங்கேருந்து அங்கே போகணுன்னா அப்போ அதுலேயே யோசிச்சு எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் அப்படி மெதுவாக கிளம்பி அப்படி போகிறதுக்குள்ளால என் உயிர் போயிடும். சிலது இவங்க இருப்பாங்க, வெளியில் போனோன்னே டப்புன்னு பைய எடுத்துகிட்டு எங்கிட்டாவது போயிட்டுருப்பாங்க. கிருபை, ஸ்பெஷல் கிரேஸ் தான் போங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஐ எம் எ வெரி கால்குலேட்டட் மேன். ரொம்ப பிளான் பண்ணிட்டு போவேன். சட்டுன்னு என்னால் எதையும் பண்ண ஒன் அட் அ டைம் என்னுடைய பிரின்சிபல். நாட் மெனி அட் அ டைம், ஒன் அட் அ டைம். ஒரு வேலையை ஒன்று தான் செய்வேன். ஒன்று தான் என்னால் செய்ய முடியும். பல வேலைகள் ஒன்றா செய்ய முடியாது. எனக்கு அந்த கிருபை கிடையாது. எல்லாம் பல வேலைகள் வந்தால் தூக்கி போட்டு ஒன் அட் அ டைம், ஸ்பீக் ஒன்லி ஒன் அப்படிமே. அதை ஒழுங்காக செஞ்சு அதுக்கப்புறம் மெதுவாக மூவ் ஆகும். இந்த நத்தைன்னு சொல்கிறாங்களே, நத்தையா அத்தையா ஸ்னெயில், அது மூவ் ஆகிற மாதிரி மூவ் ஆவேன். ஆனால் கால்குலேட்டடாக அப்படி மூவ் ஆவேன். அது ஒரு சிலருக்கு வேறு மாதிரி கிரேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். பட் வேதம் எல்லாரையும் ட்ராவல் பண்ணத்தான் சொல்லுது. அல்லேலூயா. என்னை மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லுது. நம்ம என்னை மாதிரி இருந்தால் பரலோகம் போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We are travelers in this world. All right, let's go. இப்போ நம்ம வர வேண்டிய ஒரு பெரிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 Peter chapter 1 verse number 17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். சின்னர்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் an angry God ன்னு சொன்ன அந்த புஸ்தகத்தை நம்ம லைக் பண்ணல. கடும் கோபமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாவிகள், அதான் அதுக்கு அர்த்தம். அந்த புக்கை எவனும் வாசிக்க மாட்டான் வாங்கி. திராட்சை செடியை போல் வளருவாய் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டா, குட்டி குட்டி புஸ்தகம் போட்டா பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது. இன்னைக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எப்படி பார்க்குறேன்னா, இந்த பேது எழுதின இந்த வாசகம் அந்த அடோனிராம் ஜட்சன் எழுதின அந்த புஸ்தகத்துக்கு மாதிரி தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. பணத்தை வளர்ப்பது எப்படி இயேசுவின் நாமத்தில். ஒரு புஸ்தகம் போடட்டா பணத்தை எப்படி சம்பாதித்து வளர்தல் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் அப்படின்னு போட்டா, அப்பா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் தெரியுமா? அல்லேலூயா. சின்னர்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் an angry God போட்டா
நான் தான் புஸ்தகம் எழுதணும், நான் தான் வாசிக்கணும், நான் தான் வாங்கணும், என்னோட அந்த புஸ்தகம் கல்லறைக்கும் போயிடும். ஒரு பயக்கும் தேவையில்லை. See now there's a difference. Hallelujah. இன்னைக்கு நம்ம தேடுகிறது don't seek an easy going life. Seek a hard life for Christ. The reward is far fetching. Hallelujah. Great reward. அதுதான் நமக்கு வேணும். யார் எந்த ப்ரீச்சர் கொண்டு வந்து பழக்கிட்டாங்களோ தெரியலப்பா, காலகாலமெல்லாம் சாஃப்ட்லேயே போயிடுச்சு. அதுக்காக சாஃப்ட் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, தட்ஸ் ஆல்வேஸ் தேருங்க, இட்ஸ் ஆல்வேஸ் தேருங்க. கர்த்தர் தர்றது பட் அவர் ஃபோக்கஸ் ஷுட் நாட் பி ஆன் தட். இங்கே ஒரு காலு, அங்கே ஒரு காலு, அங்கே ஒரு காலு, அங்கே ஒரு மெம்பர்ஷிப், இங்கே ஒரு மெம்பர்ஷிப், அங்கே ஒரு இது செய்கிறது, அங்கே ஒரு செய்கிறது, அங்கே கல்ற, இங்கே இது, அங்கே அசன பண்டிகை, இங்கே இந்த பண்டிகை, அந்த பண்டிகை, இந்த பண்டிகை, எல்லாம் போய் எங்கேயுமே நிலச்சி நிற்காது. வாட் இஸ் திஸ் லைஃப்? இதான் வாழ்க்கையா? என்னது இது? அப்போ கரெக்டாக நான் சொல்கிறது, நிறைய பேருக்கு கோவம் வரும் நான் இப்படி பேசுனா. ஸ்தோத்திரம். வாட் ஆர் வி லேர்னிங்? சர்ச் இஸ் லைக் ஹோட்டல். அங்கே போய் ஒரு மசாலா தோசை, அடுத்த நாள் வேறு இடத்துல போய் ஒரு செட் தோசை, வேறு இடத்துல ஒரு கல் தோசை, 2 இடியாப்பம், இப்படி பல இடங்களில் பல ஹோட்டலில் போகிற மாதிரி போய் கண்டதையும் தின்னு போட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கேயுமே நிலச்சில்லாமல் ஒரு காங்க்ரீட்டான ஒரு சத்தியம் நமக்கு எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. போகிற இடங்கள்லாம் இப்படி டான்ஸ் வேறு, இப்படி டான்ஸ் ஆடிட்டு, இங்கே இப்படி டான்ஸ் ஆடிட்டு, இப்படி இப்போ இதுதான் மூலியமா, இதுதான் சபையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆத்மாவுக்கு நம்ம என்ன செய்தோம்? ஒன்றுமே கிடையாது. we are violating the principle of God. we are violating it. ஆண்டவருடைய ரூட்டு, ஆண்டவர் சொன்னதான கட்டளையை நம்ம வயலேட் பண்ணி போடுகிறோம். நம்ம வசதிகளுக்கு நம்ம வாழுகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இருக்கிறதும் போயிடுண்டாங்கிற நிலைமைக்கு வந்துடும் கடைசியில். இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு இருக்கிறதும் போயிடுண்டான்ட்டு இருக்கும். இது சொன்ன பாஸ்டர் மேலே கட்டாயம் கோவம் வரத்தான் செய்யும் உங்களுக்கு. பட் நான் சத்தியத்தை சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. our promotion lies in the humble obedience to God. If you can understand English, you better take it. Hallelujah. வாசித்துலாமா? இன்னொரு முறை வாசித்துலாமா? அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி இருங்க. என்ன தோணுது உங்களுக்கு? What do you understand here? அவர் அப்படிதான் இருக்கிறார். sinners in the hands of an angry God தலைப்பு போட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. I am very sorry, I cannot change this word. தென்குட்டை வளர்ப்பது எப்படி இயேசுவின் நாமத்தில், அந்த வார்த்தைகளே இல்லை இங்க. It is Peter. It's in the Bible that you carry. Right now it is in your hand. அப்படின்னு சொல்லிட்டு கிரீடமணி தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் அதுக்கு நான் இப்போ சப்ஜெக்டுக்கு நான் இறங்குறேன். அது இறங்குறதுக்கு முன்னால ஒரு ப்ரியாம்பிள், ஒரு ப்ரீலூட் மாதிரி ஏதோ ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு நான் இறங்குவேன். ஆனால் மேலேருந்து மறுபடியும் திருப்பி நான் வருவேன். ஆர் யூ ரெடி? Now please read it in English. And if you call on the Father, who without respect of persons judgeth according to every man's work, pass the time of your traveling here in fear. I need somebody to join me in enjoying this scripture. Thank you, brother. தமிழ்ல வாசிங்க இப்போ. ரைட். இந்த ரெண்டையும் வாசித்தீங்க இல்லையா? வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ்? ஸ்க்ரீன் அப்படியே வச்சுருப்பாங்க, அங்கேயே பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுலேயும். என்னடா இது டிரான்ஸ்லேஷன் இப்படி இருக்குது? நீங்களே வாசித்தீங்க ரெண்டையும்.
நான் ஒன்றும் பிரசங்கம் பண்ணல, குழப்பலை. அந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். நோ சர்ஜன் ட்ராவல் ஓகே, தட் இஸ் நாட் ஓகே, ஃபைன். அதாவது நாட்டுன்னு சொல்லாமல் ஓகே அப்படிமே. ஓகேன்னா அது இல்லைன்னு அர்த்தம். ஓகே அப்படி எடுத்துக்குவோம். இல்லை இல்லை அதில்லை அப்படின்னா மனசு புண்படும். அது ஓகே. அப்புறம் அவனுடைய கிரியைகள் ஓகே 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 ஐயா ஓகே தேங்க்யூ. வித்தவுட் ரெஸ்பெக்டா? ஓகேங்க தேங்க்யூங்க. பாஸ் த டைம் ஓகேங்க, நல்லா பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போ, ஓகேங்க. அப்புறம் நியாயம் இருக்கிறது ஓகேங்க. ஆட்டை விட்டு விலகிறேன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ஓகே பாஸ். ஓகே நல்லா கவனிங்க. இஃப் இஃப் அந்த இஃப் தமிழ்ல இல்ல. If you call God as your father, if it is true that you are calling your God as your father, you should call him as a judge also. இப்போ புரிஞ்சுதா? தமிழ்ல இல்லையே. நீங்கள் பட்சபாதம் இல்லாத தேவனை நீங்கள் தொழுது கொள்வது உண்மையானால் அப்படின்னா இருக்கு. தொழுது கொள்ளுகிறபடியாலுக்கும் தொழுது கொள்வது உண்மையானால் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னு இறங்கிருச்சா உள்ள முழுசா? இன்னும் இறங்கலையா? Whereas if you look at the English Bible and says, if you call, என்னடா அது, நம்ம என்னத்தெல்லாம் இஃபை விட்டுட்டு என்னத்தெல்லாமோ சொன்னமே. அப்போ ஸ்கிரிப்சரை எப்படி புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நோண்டி உள்ள தோண்ட வேண்டி இருக்குதாப்பா. டிரான்ஸ்லேஷனையோ கூட தோண்ட வேண்டி இருக்குது, அப்புறம் சத்தியத்தை தோண்டுவோம். எப்படி அப்பா உங்க வாயிலேருந்து வார்த்தை வராது போல இருக்குது. எதை தோண்ட வேண்டி இருக்குது? இப்போ டிரான்ஸ்லேஷனையே பார்க்க வேண்டி இருக்குது, அதுக்கப்புறம் சத்தியத்தை புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிருச்சுன்னா அது டக்குன்னு சத்தியத்துக்குள்ள கொண்டு போயிருது. ஆவியானவர் ரெடியா இருக்கிறாங்க டபக்குன்னு கொண்டு போயிடுறதுக்கு. தமிழ்லையே படிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தா நம்ம மோசம் போயிருப்போம். இப்போ அதை இங்கிலீஷ்ல பார்க்க போய் நான் ஒருத்தன் இங்கிலீஷில் ஒரு கிட்டத்தட்ட 40-50 டிரான்ஸ்லேஷன் பார்ப்பேன். கிட்டத்தட்ட 40-50 டிரான்ஸ்லேஷன் பார்ப்பேன். டூ a hard work. அந்த ஒரு இஃப்வுக்காக எவ்வளவு மாற்றங்கள் பாருங்க. தமிழ்ல நீங்க தொழுது கொள்றீங்கன்னு போட்டிருக்குது. எல்லாரும் அல்லேலூயா சோத்திர 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 அல்லேலூயா ஆமா ஆமா நாங்க ஆண்டவருடைய பிள்ளை பரலோகம் எங்களுக்கு திறக்கணும். ஏய் கொஞ்சம் பொறு. நீ சொல்றபடி உண்மையானால், நீ பிதாவை கர்த்தரை பிதான்னு சொல்றது தொழுது கொள்றது உண்மையானால், அப்ப பீட்டர் எவ்வளவு ஸ்ட்ராங் பிரீச்சர்ங்கிறத பாருங்க. வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி இருக்கக்கூடிய பிரீச்சர் கிடையாது. ஜனங்களை அப்படி மகிழ்விக்கிற பிரீச்சர் கிடையாது. அவன் அதுக்காக நியாயம் இருக்கிற பிரீச்சர் கிடையாது. பட் ட்ரூத்தை கொண்டு வந்து ஸ்ட்ராங்கா இதுதான் சொல்லக்கூடிய பிரீச்சர்ஸ் அவங்க. விளங்கல? நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி தொழுது கொண்டீங்கன்னா, you should look at the same father as your judge also. படிப்பறிவில்லாத மீன்பிடிப்புக்காரன், மீன்பிடிப்புக்காரன் வஞ்சர மீன், அந்த மீன், இந்த வவ்வால் மீன் இதை குறித்து சொல்றான்னா இந்த மாதிரி அழகா பெரிய கட்டுரை எழுதிடலாம். பட் இந்த ரகசியங்களை எப்படியா பேச முடியும் தேவாவியானவர் இல்லாம? ஹல்லேலூயா. அப்போ இந்த இஃப் எவ்வளவு மாற்றங்களை அப்படியே உல்டா பண்ணிருச்சு பாருங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஷால் வி கோ லைக் தட். ஹல்லேலூயா. போலாமா? அது அந்த ஸ்டடிக்கு போகலாமா?
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். ஏன் அப்படின்னு கேட்டா, நீங்க சொஜனர்ஸ், யூ ஆர் டிராவலர்ஸ். டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னா, பாஸ் த டைம். சில நேரங்களில் எங்கேயாவது அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம், 10 மணிக்கு வாங்கம்மா. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவான், நீங்கள் மத்தியானம் ஆகிடும் சார், அந்த அதிகாரி வரல, 8 மணிக்கு வர சொன்னது உண்மை தான், ஒரு 2 மணிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவர் வந்துடுவார், அது வரைக்கும் நீங்கள் ஒன்று போயிட்டு வாங்க, இல்லைன்னா ஏதாவது நீங்கள் எங்கிட்டாவது போகணுன்னா போயிட்டு வாங்க, இல்லை வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்க அம்மா. அப்போ இல்லை சார் வெயிட் பண்ணுறோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே 4 இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, ஹிந்து பேப்பரு, இந்தியா டுடே மேகசின்லாம் போட்டுருவாங்க. என்னத்துக்கு? டைம் பாஸ் பண்ணுறது. பாருங்கள், ஏதாவது படிச்சுட்டு பாஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா காதில் நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டு உட்காரலாம், இல்லை ஒரு சாப்பிட்டு வரணுன்னா வரலாம். இதை எதுக்கு நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்? அந்த டைமை டைம் பாஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், டைம் பாஸ்க்காக. இல்லைன்னா செல்ல ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு அப்படி டைம் போயிடுது, கடத்திடுறோம். அப்படி கடத்த சொல்கிறாரு நம்மளை இங்கே. நீங்க பார்க்கலையா அந்த வார்த்தைய? நானா பிரசங்கம் பண்றேன், நீங்களே பார்க்குறீங்க. பாஸ் த டைம். எப்படி பாஸ் பண்ணணும்? பயத்தோட பாஸ் பண்ணணுமா? ஏன் அப்படின்னா, நம்ம டிராவலர் தான்டா, நம்ம டிராவலர்ஸு போகணும், வேறு உள்ள போயிடப்படாது. எப்படி? போன வாரம் குடியிருக்க வந்தவங்க, இந்த வாரம் நீ குடியிருக்க வந்தது உண்மைதான் ஐயா, டான்ஸ் ஆடிக்கிட்டே போ, டைமை பாஸ் பண்ணிட்டே போ, எவ்வளோ நேரம் குடியிருப்பியோ உனக்கு தெரியாது, பட்டுன்னு ஐயா கூப்பிட்டாருன்னா வேகமாக நீ எந்திரிச்சு வரணுங்கிறார். இன்னைக்கு இது வேணுமா இந்த சர்ச்சுக்கு? இல்லை வேண்டாமா? இருக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் பூமியை அனுபவி. தகாத விதத்தில் அல்ல, தகுந்த விதத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்துகோ, நீதியாக வாழ்ந்துகோ, தேவ சித்தம் செய்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணு, விழுந்துராத, வேர் கொன்றாத. ஐயா வந்து கூப்பிட சொல்லுவார், ஆட்களை வச்சு கூப்பிட சொல்லுவார், ஏஞ்சல்ஸை வச்சு. அப்போ டப்புன்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த இது எக்ஸ்டென்ஷனை எப்படி தட்டிட்டு கட்டுறாங்களோ அதுபோல் மேலே போகிறதுக்கு நீ வந்து பரதேசின்னு சொல்கிறார். அல்லேலூயா, நீ வந்து பரதேசி. அப்போது இந்த உலக கவலைகள், உலக பாரங்கள், இது இல்லையே அது இல்லையே, சோத்துக்காக என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த ட்ரெஸ் இல்லையே, ஐயோ அங்கே போகணுமே, ஐயோ இது இல்லையே, அங்கே எனக்கு இந்த மதிப்பு இல்லையே, இவன் என்ன கோச்சிக்கிட்டானே, அவன் என் மூஞ்ச பார்க்கலையே, ஐயையோயோ, இதெல்லாம் முள்ளுன்ட்டார் ஆண்டவர். பண ஆசை முள்ளு, எல்லாம் அதை முட்டில் தள்ளி உதறி தள்ளிட்டு, ஹல்லேலூயா, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்க சொல்கிறார் ஒழிய நின்றுட்டு வேர்கொள்ளுன்னு சொல்லலையே. ஏன் அப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா, God judges every person without respecter of persons according to every man's action. Hallelujah. அதே பீட்டர் என்ன சொல்றார் தெரியுமா? 4:17, 1 பேதுரு 4:17 என்ன சொல்றார் தெரியுங்களா? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? With the power of an incredible gospel, I know, அந்த இன்கிரெடிபிள், விலை மதிக்க முடியாத சுவிசேஷத்தின் வல்லமையினால், கோபத்தினால் இருக்கக்கூடிய தேவனுடைய கைகளிலிருந்து நம்மை தப்புவித்த தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு துவங்குமானால், do you fear God? நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீர்களா? ஒரு காலத்தில் பிரகாசித்த நட்சத்திரங்கள் இன்னைக்கு மங்கி போய் உட்கார்ந்துருக்குது, யார் பின்னாலேயோ ஒளிஞ்சிக்கிட்டு. இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்குமானால்
அந்த கோபத்தின் தேவனுடைய கைகளில் சிக்கி கொண்டவர்கள் நிலைமை என்னவாயிருக்கும்னு சொல்லி பேதுரு சொல்லுவான். பேதுருவை கண்டாலே நமக்கு ஒரு கூத்து தான். இளக்காரன் தான், மீன்பிடிப்புக்காரன், முந்திரி கொட்டை, வாயாடி, இப்படியே பேசி பேசி பேசி. பட் டு யூ நோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் பீட்டர் ஹியர்? இப்போ இவ்வளோ நாளும் பவுல் சொல்கிறது கேட்டு இப்போ பவுலே பரவாயில்ல போலதான் தோணுது எனக்கு. ஐ ஃபீல் பால் இஸ் பெட்டர் தேன் பீட்டருங்கிற மாதிரி இருக்குது. பீட்டர் பயங்கரமாக இருக்கிறான், அதை விட பா நம்ம நினச்சோம் பவுல் தான் பயங்கரம்ன்ட்டு. லுக் அட் த வே ஹி இஸ் டாக்கிங். அப்போ தேர்ஃபோர் 13வது வசனத்துக்கு நாம் வர வேண்டும். 13வது வசனத்துக்கு வர வேண்டும். அதுதான் சப்ஜெக்ட். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். ஸ்தோத்திரம். என்னத்தை சொல்லுகிறார்? gird up your loins of your mind அப்படிங்கிறார். மனது இருக்குது பார்த்தீங்களா? மனது இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 இம்பார்ட்டன்ட் காரியங்கள், முக்கியமான காரியங்கள். பரலோகத்துக்கு போகணுன்னா 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று அவன் இருதயம், இன்னொன்று அவன் மனசு. அல்லேலூயா. இதில் ஒரு பயங்கரமான ஒரு டிசிப்ளின் வேணும். ஒரு டிசிப்ளின் வேணும். பீட்டர் எங்கே போகிறாருன்னா இருதயத்துக்கு போகாமல் நேராக மனசுக்கு போகிறார். அந்த மைண்டுக்கு போகிறார். இந்த மைண்டு பாருங்க, அலசடி படும் பாருங்க. ஒரு மனசில் என்னென்னலாம் சுத்தும். இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம், அடுத்த நிமிஷம் நம்ம சிந்தையில் தப்பு வராதுங்கிற கேரண்டி இல்லை. ஏதோ ஒன்று குறுக்கில், ஏதோ ஒன்று சம்திங் ராங், உடனே அதை விரட்ட வேண்டியது ஒரு சூழ்நிலை வருது. த மைண்ட் இஸ் ஸோ வீக். அதனால பீட்டர் கரெக்டாக அதை அடிக்கிறார். என்ன கேட்டாங்கன்னா, gird up your loinsங்கிறார். அப்படின்னா என்னன்னா, இட் லுக்ஸ் தட் த loins, your robes are very very loose. பின்ன என்னங்க இப்படி பேசுறாள், தலைகீழ சிலுவையில் அறையின்னு சொன்னால் இப்படி பேசாமல் எப்படி பேசுவான் சொல்லுங்க? இப்படி பேசுகிறவன் மரணத்தை கண்டு ஓடுவானோ? அவன் ஓடுற ஆளான்னு அவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு இப்படிப்பட்ட தேவ தாசர்களை, அப்போஸ்தலர்களை கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பைபிள் இவர்களை கொண்டு தேவன் எழுதி வச்சார். சும்மா கண்டவன் குப்பையெல்லாம் இந்த கருப்பு தெரியுது, காற்று தெரியுது, அந்த தெரியுது, இந்த தெரியுது, அவன் பேசிகிட்டு இருக்கிறவன் வச்சு பைபிள் எழுதுனா என்ன ஆகுறது? நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? அது என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் மனசுங்கிற ஒரு ஆளாக நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு ஆள், ஒரு மனசே ஒரு ஆள். இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்கு இங்கே வந்து பெல்ட்டெல்லாம் போட்டு வந்ததுனால க்ளீனாக நமக்கு இருக்குது, டிப்டாப்பாக வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயமில்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய நமக்கு உதவியாக இருக்குது. மைண்டை போட்டு அப்படி கட்டுங்கிறார். gird up your loins of your mind. நீ பரதேசி. அப்போ வாஸ்த வசனத்தின்படி அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்க உங்களுக்கு விரோதமாய், ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள். அப்ப நீ பரதேசியா இருக்கும்போது உன்னை போக விடாதபடிக்கு உனக்கு விரோதமா எப்ப பார்த்தாலும் எவனாவது குறுக்கில் நின்றுகிட்டே இருப்பான். ஏதாவது வாழ்க்கையில் நின்றுட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இதை விட்டு வெளியில போனோன்னே ஏதாவது ஒன்று குறுக்கில் வரும். ஆட்டோக்காரன் நான் சொல்லலை, பைக்கு சொல்லலை, ஏதாவது சிந்தையில் சம்திங் ராங். லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். அம்மா ஏட்டு சுரக்கா மாதிரி இருக்கக்கூடாது. லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். இங்கே என்னத்தையாவது வளரலன்னு see we encounter problem after problem and mostly suddenly some wrong thinking comes inside. Some lustful things come inside because we are weak while at the same time the world is strong. we are weak. Ayyo, can you enjoy with me? We are weak. Mind is weak. World is strong. World என்ன ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, takes every single possible opportunity to pull your legs down.
நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க கடவன் போட்டிருக்குது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் இப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி இருக்க. உங்களுக்கு தெரியுமா? ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள். நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. எத்தனை பேர், அதான் பவுல் சொல்றான், ஆரம்பத்தில் ஆவியிலே ஆரம்பித்ததான நீங்கள் மாம்சத்தில் முடிய போறீங்கன்னா உங்க வேறு எங்கேயோ போய் மாம்சத்தில் மாட்டிக்கிடுச்சு. புத்தி இல்லாத கலாத்தியரை 3:1 சொல்லியிருக்கு, ஆவியில் நீங்கள் ஆரம்பித்தீர்கள் ஆனால் மாம்சத்தில் நீங்கள் முடிகிறீங்க. உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறபடி எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியக்காரர்கள், பிரபலமான எத்தனை ஊழியக்காரர்கள், எவ்வளவு பிரயோஜனமாய் இருக்கக்கூடியவர்கள். ஓசியா 13:1 படி, ஓசியா 13:1 படி அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நடுங்கிருவீங்க, ரொம்ப நடுங்குவீங்க. அந்த வசனத்தை பாருங்களேன். எப்ராயிம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று, அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். ஆண்டவரே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது வேதனையா இல்லையா? எப்ராயிமை திட்டுறதுதான் நம்ம வேலையா? இல்ல. ஆனால் எப்ராயிமுடைய நிலைமையை பார்க்கும்போது இவன் மேன்மை அடைந்தவன். எதனால் மேன்மை அடைந்தவன்? இவனுடைய சகோதரன் மேன்மை அடைந்திருக்க வேண்டும், ஆனால் நீ மேன்மை அடைய மாட்டாய் என்கிறதான சாபத்தை தகப்பன் கூறினான். காரணம் என்ன? தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினான் ரூபன். அவனுக்கு வர வேண்டிய ஜேஷ்ட புத்திர பாகம் அப்படியே தாண்டி யோசேப்பின் புத்திரர்களாகிய மனாசே, எப்ராயிம் கை மாத்தி எப்ராயிம் தலையில வந்தது. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? வந்தது தெரியுமா உங்களுக்கு? இவன் கொண்டு போய் இப்படி நிற்றான், அவங்க அப்பா என்னடா இப்படி நிற்றான். வலது கை யார் மேல வந்திருக்கு? எப்ராயிம் மேல கை வந்திருக்குது. இந்த எப்ராயிம், இந்த எவன் மேல இந்த ஜேஷ்ட புத்திரம் பாகம் வருதோ அவன் மேன்மை அடைகிறவன். அவனுடைய இடத்தில் அவனுடைய முதல் அண்ணன் ரூபன் இருந்திருக்க வேண்டும். அவனை குறித்து சொல்லிட்டான், நீ மேன்மை அடைய மாட்டாய், தண்ணீரை போல தழும்பினவனை நீ மேன்மை அடைய மாட்டாய், உன் தகப்பனுடைய மஞ்சத்தில் நீ ஏறினாயே, போடா வெளியிலன்ட்டார். அந்த இடத்த கொண்டு போய் எங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குதுன்னா, எப்ராயிம் தலைமையில வந்திருக்குன்னா இவனுக்கு கிடைச்ச அந்த மேன்மை எவ்வளவு பெரிய மேன்மை, அதை சொல்லி காட்டுகிறார். அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான். He received honor. He exalted himself in Israel. But he offended in Baal. He died. மடிந்து போனான்னா died, டெத்துன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஒருவனுடைய வீட்டார் அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய வீட்டார் தானே, அதுவும் இருக்குது. In all directions we face challenges, somehow to pull us down, somehow to make our mood go mad. இதுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான, மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்யல, ஆத்மா, மைண்ட், திங்கிங், சீட் ஆஃப் தாட்ஸ் இஸ் த சோல். நம்முடைய எண்ணங்களுக்கு சிங்காசனம் தான் ஆத்மா. ஆத்மானா என்ன நினைச்சிங்க? அது காம்பனன்ட், எண்ணங்களுடைய சிங்காசனம் அது. அதுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள் எதை விழத்தள்ளினால் இவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். இன்னைக்கு ஒரு கை உடஞ்சி போச்சு, எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, கை உடஞ்சி போச்சு, கீறி போச்சு, அது போச்சு, இது போச்சு, ஒரு கண்ணே போச்சு, இல்லை மண்டையில் முடியே கேட்காமையே போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம சரீரத்துக்கு என்ன ஆனாலும் ஆத்மா மேலே போயிடும். ஆனால் ஒருவனுடைய ஆத்மா போய் he is gone eternally damned, eternal loss. அதுக்குத்தான் இந்த மாம்சத்தையே பயன்படுத்தி, இச்சைகளை பயன்படுத்தியே நமக்குள்ளேயே ஒரு எனிமி உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆத்மாவையே சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. ஒருவனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. கேன் யூ கேட்ச் சம்திங்? நம்ம அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அது ஒரு பக்கம் கண்களால் காணக்கூடாது.
வீடு தேவனுடைய ஆலயம், ஒருவனுடைய சத்துரு உள்ளா இருக்கிற ஆத்துமாவின் சத்துரு அவன் வீட்டாரே. அவன் படுத்துகிற பாட பார்க்கல, கண்ணு படுத்துகிற பாட்டை பார்க்கல, காது கேட்குற நாக்கு படுத்துகிற பாட்டு பார்க்கல. அதுதான் நாட் ரிக்ரெஷன் பட் அக்ரெஷன். நாட் ரிக்ரெஷன் பட் அக்ரெஷன். The flesh is aggressive against your own soul. உன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக உன்னுடைய மாம்சமே கடும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது. தட்டுங்கிறார் ஆண்டவர். அதை பேதுருவை கொண்டு சொல்லுகிறார். தட்டு, விரோதமாய் போர் செய்கிற அந்த அவயவங்களை, பூமியில் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்தே போடுங்கள். Now I have to go. It looks that you have to therefore, ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது பேதுரு என்ன சொல்லுகிறதாக தெரிகிறதுன்னா, wherefore since you are so honored and distinguished, therefore gird up your loins of your mind. அப்படின்னு தோணுது. பொதுவாக இந்த ஸ்கூலில் பேசுவாங்க, சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுட்டு வந்து அந்த ஒரு விழா, இந்த ஒரு விழா, அந்த விழா, இந்த சீஃப் கெஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்பத்தில் அவங்க உரை இப்படி தான் இருக்கும். ரெஸ்பெக்டட் ஸோ அண்ட் ஸோ, ரெஸ்பெக்டட் ஸோ அண்ட் ஸோ, எல்லாரையும் தனித்தனியாக பேர்லாம் சொல்லிவிட்டு, அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் மெம்பர்ஸ், கெஸ்ட் அண்ட் டியர் பீப்புள் அப்படின்லாம் அப்படியெல்லாம் ஒரு அடுக்காக சொல்லி டிஸ்டிங்விஷ்டுன்னு ஒரு வார்த்தை போடுவான். நான் உட்காந்து எதெல்லாம் யோசிக்கிறாள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஸ்டிங்விஷ்டு மெம்பர்ஸ் ஆஃப் த போர்ட் ஆஃப் திஸ் ட்ரஸ்ட் அப்படிமா, டிஸ்டிங்விஷ்டு சேர்மன். அதுதான் என்ன அர்த்தம்னா, you are separated to be a vessel of honor when compared to others. There is a distinction, there is a comparison. மற்றவர்களுக்கும் இங்கே மேடையில் உட்கார்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை அவன் காட்டுகிறான். மதிப்புக்குரிய, அவ்வளோதான் தமிழில் இருக்கும். என் அன்பிற்குரியவர்களே அப்படின்னு அவன் வேறு மாதிரி ஆரம்பிப்பான், அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக பேசும்போது டிஸ்டிங்விஷ்டு கெஸ்ட்னாக்கா இவனும் மனுஷன்தான் அவனும் மனுஷன்தான் உட்கார்ந்துருக்கவனும், பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுபோல் பீட்டர் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் ஆனர்ட், மதிப்பு மரியாதைக்குரிய வித்தியாசப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்களாய் நீங்கள் பரதேசிகளாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிற நிமித்தம் நீங்கள் மனதில் அறைய நீங்க கட்டி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த வழியே பரலோகம் போக மாட்டீங்கன்னா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, you have a journey to go, you have a race to run. ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று உண்டு, அதில் ஓடணும். and you have a warfare to win. உனக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது, நீ ஜெயம் எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். you have a great work to do. உனக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது, நீ செய்ய வேண்டிய வேலை. நான் எல்லாம் என்னென்னலாம் அடுக்குமொழியாக சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. அண்ட் ஆஸ் அ ட்ராவலர் அண்ட் த ரேசர், எ வாரியர் அண்ட் அ லேபரர். நான் இப்போ சொன்ன ஒன்னொன்னுக்கும் என்ன அர்த்தம்? see you have a race, you have a journey னா you are a traveler. you have a race to run அப்படின்னா you are a racer. you are a racer. and you have a war to win னா you are a warrior. and you have a great work னா laborer. கவனிச்சு கேட்டு அதை உள் வாங்கினீங்கன்னா, ஆமாடே கரெக்டு தானே, அப்போ நம்ம யாரு, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லாமல் எல்லாருமே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவோம்? யூ ஆர் அ ட்ராவலர், யூ ஹாவ் அ ஜேர்னி. ஒரு ட்ராவலருக்கு என்ன இருக்கும்? ஜேர்னி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூ ஆர் அ ரேசர். நீ ஓட்டப்பந்தயம், அப்போ உனக்கு பந்தயத்தில் போகிறவனுக்கு என்ன உண்டு? ஒரு பந்தயம் உண்டு. அண்ட் யூ ஆர் அ வாரியர், சோல்ஜர், அப்போ உனக்கு ஒரு யுத்தம் என்று ஒன்று உண்டு. யூ ஆர் அ லேபரர், கடும் உழைப்பாளி, அப்படின்னா உனக்கு ஒரு வேலை இருக்குது. கடும் உழைப்பாளிக்கு தான் வேலை இருக்கும். வேலை இருக்கிறவன் தான் கடும் உழைப்பாளியாக இருப்பான், வேலை செய்கிறவன் தான். அப்போது இதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு gird up your loins as a traveler. உன் மனசை அலைய விடாதே, உன் மனசை வித்துறாதே, உன் மனசை தானமாக எவன்ட்டையும் கொடுத்துறாதே, உன் மனசை குப்பை தொட்டி ஆக்கிறாதே.
உன்னுடைய சிந்தைகளை காத்துக்கொள். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, நீ உன்னுடைய கர்த்தரை அத்தகப்பன்னு கூப்பிடுறது உண்மையானால் அவரை நியாயாதிபதின்னு கூப்பிடுறது உண்மையாக இருக்கணும் அல்லவா? நீ பார்க்கணும் அல்லவா? அவர் எப்படி நியாயந்திருக்கிறார்னா, எவனையும் பட்சபாதம் பார்க்காம நியாயந்திருப்பார். நான் அப்படியே வர்றேன். ஹல்லேலூயா. அப்போ சிலருடைய மனசு லூஸாக இருக்குது, டவுசர் லூஸாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களா இருந்தால் பரவாயில்ல, இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் இப்படிங்க ஸ்கூலில் டீச்சர் அப்படிங்கோ. இவ்வளோ எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு இன்னும் உட்காந்துக்கிட்டு காலேஜில் ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறாரு கிளாஸ் ரூமில். அது இப்படின்னா 70 மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? அதுவும் பொம்பளைங்க பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? பொம்பளை பார்த்துட்டு இருந்தா. அதுதான் ஸ்பிரிச்சுவல் லெவல். நிறைய விசுவாசிகளுக்கு மைண்டு அலசலை படுறது, இஷ்டத்துக்கு படுது. பீட்டர் சொல்கிறாரு, டேய் நீ ட்ராவலர்டா, உனக்கு ஒரு ட்ராவல் இருக்குது அதனால் ட்ராவலர். உனக்கு ஒரு பந்தயம் இருக்குது அதனால் ரேசர். உனக்கு ஒரு யுத்தம் இருக்குது, நீ சோல்ஜர் வாரியரு. உனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ லேபரரா. இது ட்ராவல் பண்ணிகிட்டே போ, எங்கேயும் பாஸ் த டைம். அப்ப நம்ம டைம் பாஸ்ல என்னென்னலாம் நடக்குது? Can you travel with me first of all? நம்ம இந்த உலகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 4 காரியம் நடக்குது. என்னென்ன நடக்குது? இந்த உலகத்துல வாழும்போது டிராவல் பண்றோம், பந்தயத்துல ஓட்டத்துல ஓடுறோம், அப்புறம் ஒரு யுத்தத்துல இறங்குறோம், அப்புறம் ஒரு வேலையில கர்த்தருடைய வேலையை கடுமையாகி செய்கிறோம். இவ்வளவும் செஞ்சுட்டு ஓடிட்டே இருக்கும்போதே இவ்வளவும் செஞ்சுட்டு லூசர். இதை மாத்திரம், இந்த மைண்டை மாத்திரம் நல்லா இறுக்கி போட்டு அங்கங்கே அலைய விட்டோம்னா இந்த 4 ஒன்றும் நடக்காது. 4 காரியங்கள் செய்யணும். சோத்திரம். நீ ட்ராவல் பண்ணணும். அப்புறம் நீ ஒரு ரேஸில் நீ இருக்கிற ரேசர்னா இது இல்லை. அப்புறம் பொல்லாத பேய்கள்லாம் நமக்கு விரோதமாக வந்துட்டு இருக்காயா, அடித்து தூக்குவியா பரிசுத்தாவில நிரம்பி? சோத்திரம். இது என்னை தடுக்குது. அப்புறம் நீ வேலை செய்யணும். சோம்பேறிகளாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். எல்லாமே இந்த ஒரு 70 பலத்தின் மிகுதினால 80. அதுக்குள்ள இவ்வளவும் செய்யணும்டா. இந்த மனசு இருக்குதே, இது ஒருவனுடைய சத்துருவன் வீட்டார் தானே. சும்மா இருக்குமாடா இந்த கண்ணு, சும்மா இருக்குதாடா இந்த வாயி, சும்மா இருக்குதாடா இந்த காது. உனக்குள்ளே இவ்வளவு பெரிய ஒரு சத்துருவை உள்ள வச்சுக்கிட்டு நீ இது அலைய விடுது. அதனால போய் இது அலைய விட்டா என்ன ஆகும்? இதுக்கு மேலே சொல்ல முடியாது. சத்திரம். புட்டிச்சு இழுத்து பெல்ட் போட்டு டைட்டா கட் பண்ணிட்டு வந்தால் உன் மனசை கட்டி கொண்டு போனா இந்த 4 ஒழுங்கா செஞ்சு மேலே வந்துடுவேன். The main aim of the Christian lies in the right management of his heart and mind. Excellent Christians will be sober minded. sober mind na enna arthamna தெளிந்த புத்தின்னு அர்த்தம். Excellent Christians will be of sober mind. sober mind na என்னன்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. தெளிந்த புத்தி. நான் இப்படி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு. என்ன தெரியுங்களா? வாத்தியார். கவனிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசேதிக்கிறவனும் போதக. அப்பா, எவ்வளவு தெளிந்த புத்தி இங்கே தேவைப்படுது பத்தியெல்லாம். அப்போ வேதம் நம்மளை எந்த அளவுக்கு, the Bible is calling us to a very highest degree of sober mindedness. என்ன அளவுக்கு தெளிவு. என்ன கண்காணியாக இருக்கிறவன் எப்படியெல்லாம் இருக்கணுமா? இவன் மைண்டை அலசடிப்படுத்தினா என்ன ஆகும்? ஒரு பாஸ்டருடைய மைண்டு கண்ட இடங்களுக்கும் போனால் என்ன ஆகும்? சரி, இப்போ ஏன் மேட்ரு வருவோம். ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சை நடத்தக்கூடிய இத்தனை குடும்பங்களுக்கு
ஒரு தகப்பனாக ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு போதக சமர்த்தனாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டருடைய மைண்டு பல இடங்களில் அலைஞ்சு திரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதான் கண்காணி, ஓவர்சியர், பிஷப்னே போட்டிருக்குது. எங்களை பிஷப்னு சொல்லிக்கலாம், அல்லது கண்காணின்னு சொல்லிக்கலாம், ஓவர்சியர்னு சொல்லிக்கலாம், பாஸ்டர்னு சொல்லிக்கலாம், லீடர்னு சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம், கத்திரிக்கான்னு கூட சொல்லிக்கலாம். எனக்கு இதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் ஹியர் when God has given an appointment, இத்தனை குடும்பங்களுக்கு நீ நடத்துன்னு சொல்லும் பொழுது என்னுடைய மைண்டு கண்ட இடத்துலையும் போயிட்டு இருந்துச்சுன்னா என்னாகிறது? பணத்து மேலேயோ, பொண்ணு மேலேயோ, பொருள்கள் மேலேயோ, ஆட்கள் மேலேயோ நான் போயிட்டு இருந்தேன்னா என்னாகும்? அதுக்கு தான் இந்த ஒரு டிசிப்ளின். எனக்கே இது தேவைப்படுதுன்னு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் பரலோகத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு இது எவ்வளவு தேவை நீங்கள் சொல்லுங்கள். sober minded, excellent Christians are sober minded people. All right, let's go to another scripture, Titus chapter 2 verse number 2. தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனம். எப்படிலாம் சொல்ற மாதிரி, முதிர் வயதில் உள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கங்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்கள். sober minded வருதா? கீழே இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா that the aged men be sober. அப்போ ஒரு சபையில் யார் யார் எந்தெந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் எப்படி எப்படி இருக்கணும், பாஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். முதிர் வயதுள்ள எல்டர்ஸ் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு புத்தி சொல்லு. வயசாச்சுன்னா நம்ம மூப்பர்கள் கிடையாது, வயசாச்சுன்னா பாஸ்டர் தகப்பன் கிடையாது. வயசு ஆகிறது சரீரத்தின்படியான ஃபிகர் அல்ல, இட் இஸ் இன்சைட். ஹல்லேலூயா. Now let's go to Titus chapter 2. அதே 2ல 4th verse பாருங்க. அதே 2ல 4th verse பாருங்க. தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும். இது இப்போ யாருக்கு வருது? யாரு ஸ்திரீ? எல்லாரும் ஸ்திரீ இல்லை, யங் கேர்ள்ஸ், யங் உமன், யங் கேர்ள்ஸ், யங் பீப்புள். அவங்களுக்கு சொல்றாங்க, நீ இந்த விஷயத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்துல இருக்கணும், இல்லாவிட்டால் தகராறுகள், பயங்கரமான விளைவுகள் நடக்குதுன்னு சொல்றாரு. அது இது 6வது வசனத்துக்கு நம்ம வந்தால், அப்படியே பாலிய புருஷர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லு. எப்படி சோவர் மைண்டட்னஸ் யார் யாருக்கெல்லாம் தேவை? யாருக்கு தேவை? கண்காணிகளுக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதிர் வயது உள்ளவர்களுக்கு, பாலிய ஸ்திரீகளுக்கு, பாலிய புருஷர்களுக்கு. கொண்டாண்டாரா எல்லாத்தையும் வட்டத்துக்குள்ள? இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா பாஸ்டரும் விசுவாசிகளும். சபையே இந்த வட்டத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த வட்டத்துக்கு இல்லாத ஒரு நபரை சொல்லுங்க. ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு டிகிரி PhD பண்ணுற மாதிரி ஒரு பண்ணி ஒரு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வட்டத்துக்குள்ளே இல்லாத நபர்கள் யார்? யார் இருக்கா? பாஸ்டர் இருக்காரு, அப்புறம் எல்டர்ஸ் இருக்கிறாங்க, பிறகு யங் உமன் இருக்காங்க. இதை விட்ட சில்ட்ரன், அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் இருக்குது. உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். அவ்வளோ லெவலில் அதோட முடிஞ்சு போச்சு. பிள்ளைகளுக்கு அதோட, ஏன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு என்னென்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குட்டி பாப்பா இருக்குது, அதுக்கு போய் நீ பால் இச்சைகளுக்கு நீ விலகிரு மகளே அப்படின்னா இத்தினுண்டு, அது கை குழந்தை, அதுக்கு போய் அப்படி பார்க்கும், ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா எனக்குன்ற. கர்த்தர் நல்லவர். குழந்தைகளை விட்டுருங்க. ஆக சபையில் அப்படியே சோவர் மைண்டட்ன்ட்டார், தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தி இண்டிவிஜுவலாகவும் தனிப்பட்ட விதத்திலும் கூட்டாக சபையாகவும் இருந்தால் எப்படி இருக்கும்? தனிப்பட்ட விதத்தில் எனக்கு எவ்வளவு லாபம், அந்த தனிப்பட்ட விதத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களுடைய கூட்டம், அதான் சபை. அந்த சபை தெளிந்த புத்தியா இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உஷாரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி உஷாரா இருக்கிறவன் யாருன்னு, அவன் யாருன்னு கேட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்க பாருங்க, ட்ரெஸ் கீழே போகாதபடிக்கு பெல்ட் போட்டவன் அர்த்தம். அறையை, மனதின் அறையை கட்டினவன். காரணம் என்ன? பரதேசி. எதுக்கு நீ இருக்க? 4 காரியங்கள் இருக்குது செய்யணும். அடுத்து யாரை போய் நீ பார்க்க போகிற? நீ பிதாவுன்னு சொன்னீன்னா அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கார், அவரை போய் நீ சந்திக்கணும். அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? அடுத்த வாரம்
தொடரும். பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்ப்பாராம். நேற்று வரைக்கும் நீ வாழ வந்தவன் வேறொரு தேசத்துக்காரன், இப்போ நம்ம லைட்டாக தொட்டுட்டு போவோம். நேற்று வேறொரு தேசத்துக்காரன் இங்கே வந்து வாழ்கிற, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், குடியுரிமை அங்கே இருக்குது, அத்தோட அந்த ஐட்டத்தை முடித்தோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகிறாரியா? என்னையானே நீ வாழ வந்தது உண்மைதான் தம்பி, வேறு ஈரை போட்டு எங்கிட்டாவது அஸ்திபாரத்தை போட்டு திம்சி பண்ணிட்டு போட்டுறாத, நீ கடந்து போகிற ஆள் ஏன்னு கேளு. அல்லேலூயா. இது கடந்து இந்த 4 காரியங்கள் செய்யணுமாக்கம், இது செய்ய விடாதாக்கம். சுற்றி இருக்கவும் விடாது, உள்ளே இருக்கிறதும் விடாது. அவனும் சத்துரு, இதுவும் சத்துரு தான். ஆக என்ன பண்ணணும்னா, ரொம்ப மனதின் அங்கங்கே மனசு பல இடங்களுக்கு போகுது. இந்த கேட்டை விட்டு வெளியில் போனாலே மனசு வேறு இடங்களுக்கு போகுது. விட்டுறாத. போட்டு நல்ல பெல்ட்டை போட்டு டைட்டாக கட் பண்ணி நீ கட்டிட்டு எதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. அதுக்கு தான் போல் அந்த பாட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பந்தய பொருளுக்கு நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் இந்த பாட்டை கனெக்ட் பண்ணாருன்னு. ஓடுகிறேன் வேறு அங்கே போட்டிருக்குது. நிற்கிறேன்னு போடலை. நிற்காதே, ஓடுகிறேன். ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் போட்டிருக்குதே. அப்படி ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தெளிந்த புத்தி யார் யாருக்கு வேணும் அப்படின்னு 4 இடங்களில் சொல்கிறார். இந்த 4 நிறைஞ்சது தான் சபை. இதில் யாரையாவது ஒருத்தரை கொஞ்சம் ஒதுக்குனாரா? வாலிபர்களை ஒதுக்குனாரா? பாலிய ஸ்திரீகள், அதில் உங்களுக்கு பாலிய ஸ்திரீன்னு எல்லாமே ஒரு கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாலும் பாலிய புருஷன்தான், வாலிபன்தான். வாலிபனும் பாலிய புருஷன்தான். கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் ஆன பிறகு அவனும் வாலிபன். அதான். ஆக அந்த செக்ஷன் அப்படி தள்ளிட்டார், இந்த செக்ஷனை இப்படி தள்ளிட்டார். முதியோர்களை ஒரு செக்ஷனில் தள்ளுறாரு. அது 2 நடத்துகிற பாஸ்டர்களை கரெக்டாக அடித்தார். தெய்வம் நல்லவர் இல்லையா? நல்லவர் இல்லையா? நம்ம அசைவு நமக்கு வேண்டாமா? ஆண்டவரே நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களே, நன்றியப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஆமேன். ஆகவே கொஞ்சம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வாரத்துக்கு கர்த்தருக்கு சித்தமான நம்ம ஊருக்கு கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாருன்னா இந்த வாரத்துக்குள்ளால போயிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நமக்கு சத்துரு, நம்ம ஆத்மாவுக்கு சத்துரு நம்ம கண்ணு தான். நம்ம ஆத்மாவுக்கு சத்துரு நம்ம மனசு தான். ஸ்தோத்திரம் இல்லைங்களா? அது போட்டு நம்மளை பாடுபடுத்துது. ஸ்தோத்திரம். இங்கே வந்து வசனம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்க்ரெடிபிள் காஸ்பல், இட்ஸ் த பவர் ஆஃப் காட். அதுதான் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவபலன். ஏன் தேவபலன் கேட்டிங்கன்னா, அந்த தேவபலன் தான் ஒரு கோபம் நிறைந்த கர்த்தருடைய கையிலேருந்து நம்மளை புடுங்கி கொண்டு வந்து கிருபையின் கரத்தில் கொண்டு வந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. therefore the gospel is so powerful, incredible gospel. ஆக you are honorable, distinguished people. அது எப்படி? distinguished aliens and distinguished strangers and travelers and sojourners. There is a difference between you group and the others. And this group is calling God as the Father. இந்த குரூப் கர்த்தரை பிதான்னு கூப்பிடுது. அப்படி கூப்பிடுது உண்மையானால், பீட்டர் சொல்றார்ல, அப்படி கூப்பிடுறது உண்மையானால் அவரை நீ நியாயாதிபதியாகவும் பார்க்கணும். ஆகவே பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற அவருக்கு நீ இந்த டைமை பாஸ் பண்ணும்போது பயத்தோட பாஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் உருப்படாமல் மேலே வந்துடாத. 4 காரியங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ ட்ராவலரு, ஆனால் உனக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. நீ ஒரு ரேசரு, உனக்கு ஒரு ரேஸ் இருக்குது. நீ ஒரு வாரியரு, உனக்கு ஒரு யுத்தம் இருக்குது. நீ ஒரு லேபரரு, உனக்கு ஒரு வேலை இருக்குது. 4ஐயும் ஒழுங்காக செஞ்சு எங்கேயும் வேறு கொள்ளாமல் நேராக தட்டினா கூப்பிட்டா மேலே வர்றதுக்கு ரெடியாக இருக்க பாருடான்னு சொல்லி நமக்கு இன்றைக்கி அனுப்புகிறாங்க வீட்டுக்கு ஆண்டவர். ஆமேன். புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு?
அப்போது நீங்கள் உங்களை சந்தோஷமான தைரியமாக அனுப்பலாமா வீட்டுக்கு? ஹல்லேலூயா. ஆக மனதின் அறை என்ன செய்ய வேண்டியிருக்குது? நல்லா கட்டிட்டு அங்கங்கே அலைய விடாமல், கண்கள் அலைய விடாமல். மனசு நல்லா இருந்துச்சுனாலே கண் அலைய விடக்கூடாது. கண் அலையாது, மூக்கு நாக்கு எல்லாம் என்ன செய்யாது, அலையாது. ஸ்தோத்திரம். ரொம்ப கவனமாக சோபர் மைண்டட். யாரெல்லாம் சோபர் மைண்டட் தெளிந்த புத்தியெல்லாம் இருக்கணும்னா இந்த 4 பேர் கேட்டகரி. ஹல்லேலூயா. சூப்பரான செய்தியா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்தி கொடுத்த கர்த்தரை மையப்படுத்துங்கய்யா. வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்திடுமே. கண்களில் உள்ளத்தில் நிறைந்திடுமே. நாற்றிசையின் என்றும் கோடிடுவார். நாதனின் இரத்தத்தால் கழுவப்பட்டோ ஸ்தோத்திர கீதமே தொனித்து நிற்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். திருடன் வருகை போலிருக்கும் தீவிரம் அவர் நாள் வெகு சமீபம். காலையோ மாலையோ நள்ளிரவிலோ பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் மேகங்கள் நடுவே வழி பிறக்கும். பூதங்கள் கடந்து கடந்து வரும். தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான், பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். அப்பா, எல்லாரும் சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, வாலிப செல்வங்களே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அப்பா பேசுனாங்க. பாஸ்டர்களுக்கு பேசுனாங்க. ஹல்லேலூயா. மூப்பர்களுக்கு பேசுனாங்க. பாலியல் ஸ்திரீகளுக்கு பேசுனாங்க. பாலியல் புருஷர்களுக்கு பேசுனாங்க. ராஜா, தகப்பனே, 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 நான் ஆண்டவரே நேற்று வரைக்கும் அந்நியன் நினச்சிட்டு நான் உட்காந்துருந்தேன். அப்பா ஸ்தோத்திரம். இதை 40 வருஷம் இருந்தாலும் பரவாயில்லன்னு. ஆனால் இன்னைக்கு நீ 40 வருஷம் இருக்கிறது ஓகே தான், வேறு விட்டுறாத, ஓடிடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சொன்னீங்களே. நான் பாராட்டாமல் இருக்க முடியுமா கர்த்தாவே உங்களை? எசையா, எசையா, எசையா. ஃபூன்னு ஒரு ஊது நான் சீக்கிரமாக டப்புன்னு மேலே போகணும். இது வரைக்கும் ஆயத்தமாக இருந்தோமோ இல்லையோ, இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே வருது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே காலை 2வது ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இருதயம் அந்த இஃப்ல எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதான்னு சொல்லி கூப்பிடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு உண்மையானால் நீ அவரை நியாயாதிபதியாகவும் பார்க்கணும். அப்படி பார்த்தாயானால் ஒழுங்காக நீ மனதின் அறையை கட்டிட்டு நீ செய்ய வேண்டிய 4 வேலைகள் உண்டுப்பா. அதை செஞ்சுட்டு சபையார் எல்லாருமாக 4 செக்ஷன் பீப்புள் 4 வேலைகளையும் செய்யணும். செஞ்சுட்டு நான் சொல்லும்போது வீசா வரும்போது முடியும் போது நீ மேலே போயிடணும். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். இந்த பூமியில் சிலருக்கு ஆண்டவர் வீசா கேன்சலும் பண்ணியிருக்காங்க. அந்த டாபிக் வேறு சப்ஜெக்ட், மனசு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் சொன்னேன். சிலரை பூமியிலேருந்து எடுத்துருவேன்னு சொன்னார், கேன்சல் பண்ணியிருக்காங்க வீசா. கோராவுக்கு கேன்சல் பண்ணிட்டார் தெரியுமா? கோரா கும்பலுக்கு வீசா கேன்சல்டு. அப்படி இந்த பூமியில் சிலருக்கு கேன்சல் ஆகிருக்குது. அதெல்லாம் நமக்கு ஆகாதபடிக்கு ஐயா செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்காக செஞ்சுட்டு
ஆண்டவரை கூப்பிடும்போது சீக்கிரமாக மேலே வந்துடணும், வேறு எங்கேயுமே உள்ள ஆழமாக போயிடக்கூடாது ஐயா. இந்த காரியத்துக்காக நன்றி. என் மனசு அங்கங்கே அலைவிடக்கூடாது. அங்கே அங்கே கண்ட தாட்ஸ் வருது, கண்ட குப்பையும் மனசுக்குள்ளே போகுது, விடமாட்டேன். ஹல்லேலூயா. அது பெல்ட்டை கட்டு, அப்படி கட்டினா தான், ஓ ஹல்லேலூயா, ட்ரெஸ்ஸோடு இருந்தால் தான், நல்ல டைட்டாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். லூஸாக கீழே விழுந்துச்சுன்னா எப்படி வேலை செய்கிறது? அதை தான் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த தாட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகட்டும் ஆண்டவரே. இந்த கேட்டை விட்டு வெளியில் போனால் எல்லாம் மறந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இல்லைப்பா, என் வாழ்க்கையெல்லாம் கண்டினியூ ஆகட்டும். தொடர்ந்து நடத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் அரவணைப்பும் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா எக்கால சத்தத்தோடு அவர் வருகிற வரைக்கும் பரதேசிகளாக இருக்கக்கூடிய, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கக்கூடிய நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே, ஆமாம், என் முழு உள்ளமே ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே அவர் செய்த மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. ஆமேன். பரதேசிகள் என்று நினைத்து கொண்டு கண்டினியூ பண்ணி ஜீவனம் நடத்துங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.